சூப்பர். ஸோ வெல்கம் பேக் டு அவர் டே 4 செஷன். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் திரும்பவும் சந்திக்கிறதுல. ஸோ இன்னைக்கும் அனதர் ஒரு மேசிவான சம்பவம் தான் நடக்க போகுது. லைக் ஆல்மோஸ்ட் 3 டேஸ்லையும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய ஹேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா ஹேக்ஸுமே நம்முடைய இன்கம்மை டபுள், குவார்டபிள், மல்டிபிளா 8x வரைக்கும் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ரைட், ஒவ்வொரு நாளும். பட் இன்னைக்கு இட்ஸ் ஆல் அபவுட் 16x, 16 மடங்கு எப்படி க்ரோ பண்றது. ஸோ அதற்கான முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் பீஸ்ஃபுல்லா பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இது. தட் மீன்ஸ் நீங்க இன்னைக்கு போடுற ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு காலம் காலமா ரிட்டர்ன்ஸ் தரணும் அப்படின்னா அதற்கான ஒரே வழி நம்மளுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப பே பண்ணால் மட்டும் தான் பாசிபிள். இந்த ரெக்கரிங் ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்றது. ஸோ அதற்கான வழிமுறைகள் எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்முடைய எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது, ஸோ அதுவும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு டைப் இன் த சாட் பாக்ஸ். நான் பேசணும் தெளிவாக கேட்குது. இஃப் யூ கேன் see me and hear me clearly, just எஸ் டைப் இன் சாட் பாக்ஸில் ஒவ்வொருத்தரும். ரைட், லதா, லோகேஷ், பழனிசாமி, யசக்கி அம்மாள், ரம்யா, ரவி, அன்பு, நைஸ் 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 நைஸ், சூப்பர் 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 எல்லாருமே. பிகாஸ் இந்த செஷன் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க எனக்கு எப்படி தெரியும்னா நீங்கள் சாட் பாக்ஸை டைப் பண்ணால் தான் தெரியும், ரைட்டா இல்லைங்களா? ரைட். ஸோ பிகாஸ் இந்த டைம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போயிடக்கூடாது இல்லையா? ரைட். சூப்பர். வெங்கடேஷ் வாலு, விஜயராஜ், சாஜு சக்சஸ், நைஸ், தேங்க்யூ 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 ஸோ மச். வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம செஷனை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு செஷனுக்கான ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணுறேன். 1 செகண்ட். திஸ் இஸ் த டே 4. அண்ட் டே 4க்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்? டே 1, டே 2, டே 3, டே 4. டே 1 வந்து கேப்சரிங் அன்லிமிட்டெட் ஃப்ரீ லீட்ஸ், அதற்கான 15 ஹேக்ஸ் பார்த்தோம். இந்த 15 ஹேக்ஸுமே அதில் ஒரு ஹேக் 2 ஹேக் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நம்மளோட இன்கம்மை டபுள் பண்ண முடியும். 1 lakh ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2 lakhs நம்ம ஏர்ன் பண்ண முடியும், நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கான ஒர்க் புக் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் டே நம்பர் 2, ஆட்டோமேட்டட் நர்ச்சரிங் சிஸ்டம். நம்ம லீட்ஸை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வந்த லீட்ஸை சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும், வேல்யூஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் மேனுவலாக பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பேக்ஹண்டில் நடக்கணும். ஸோ தட் சேல்ஸ் கன்வர்ஷன் எப்படி அழகாக எடுத்துகிட்டு வர்றது, இதுக்கான எல்லாம் பார்த்தோம். இதுலேயும் அகைன் நம்ம டபுள் பண்ண முடியும் நம்மளோட இன்கம்மை. ஸோ ஏற்கனவே ஒரு தடவை நம்ம டபுள் பண்ணி இங்கே அகைன் நம்ம டபுள் பண்ணுறதுனால இட் பிகம்ஸ் 4x இன்கம். 4 lakhs எடுக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி 1 lakh ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதற்கான ஒர்க் புக்கும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், ரைட். அண்ட் வரவர் ஸோ இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் பக்கா. அண்ட் டே நம்பர் 3 பார்த்தீங்கன்னா எஸ் கேஷில், எஸ் ஃபார் சேல்ஸ் ஆன் ஆட்டோ பைலட். நம்முடைய ஆர்டர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்முடைய மேனுவல் நீங்கள் இன்டர்வியூன் பண்ணாமல் உங்களுடைய எந்த மேனுவல் ஒர்க்கும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக 1000 ரூபாய்க்கு பே பண்ணுறவங்களும் 2000 ரூபாய் பே பண்ண வைக்கிறது எப்படி. ஸோ அதற்கு ஆர்டர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்செல் பண்ணுறது, டவுன் செல் பண்ணுறது, கிராஸ் செல் பண்ணுறது, மல்டிபிள் பம்ப் ஆஃபர், இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருந்தோம். ஆல்மோஸ்ட் 13 டிஃப்ரெண்ட் ஹேக்ஸ் பார்த்துருந்தோம். டே 2 வந்து 16 ஹேக்ஸ் பார்த்துருந்தோம், ரைட். டே 2 வந்து 16 ஹேக்ஸ், 16 ஹேக்ஸ். ஓகே. டே 1 15 ஹேக்ஸ் பார்த்துருந்தோம், டே 2 16 ஹேக்ஸ், அண்ட் டே 3 வந்து 13 ஹேக்ஸ் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? 13 ஸ்ட்ராட்டஜிஸ். இதற்கான ஒர்க் புக் நேற்று நான் உங்களுக்கு ஒர்க் புக் ஷேர் பண்ண மறந்துட்டேன். பட் யாருமே நீங்கள் என்கிட்ட கேட்கவே இல்லை. ஒரு சில பேர் மெயில் அனுப்பிச்சு கேட்டிருந்தீங்க, ஃபைன். அண்ட் யாரெல்லாம் டே 3 அட்டன் பண்ணீங்க நேற்று சாட் பாக்ஸில் மீன் டைப் பண்ணுங்க. டே 3 நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ரைட் 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 ரைட். எஸ்கேமால், ரம்யா, வெங்கடேஷ் வலு, பழனிசாமி. ஓகே, கூல் கூல் கூல். பிரேமானந்த தாஸ், லோகேஷ். ரைட் 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 ரைட். ஸோ எண்ட் ஆஃப் த ஒர்க் ஷாப் நான் ஒர்க் புக் ஷேர் பண்ண வேண்டியது இருந்துச்சு, பட் சம்மவ் அது மிஸ் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ தட் இப்போவே நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹியர் இஸ் த லிங்க் ஃபார் த ஒர்க் ஷாப். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒர்க் ஷாப் வந்து ஒர்க் புக் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து 8x ப்ராஃபிட் வித் அப்செல்ஸ் அண்ட் ஹை டிக்கெட் ஆஃபர்ஸ். ஸோ இதுக்கான ஒர்க் புக் ஜஸ்ட் நீங்கள் சும்மா படித்து பார்த்தாலே எல்லாமே டீட்டெயிலாக கிளாரிட்டி கிடைக்கும். பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் ப்ராஃபிட். ஏன்னா டே 2ல் நம்ம சேல்ஸ் எப்படி அதிகமாக இன்க்ரீஸ் வருதுன்னு பார்த்துருந்தோம். பட் வெறும் சேல்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு வேணும், லாபம் தான் வேணும். அதுதான் பிஸ்னஸ்.
லாபத்துக்கு என்ன பண்ணணும், வந்த கஸ்டமரை கொஞ்சம் அதிகமாக பே பண்ண வைக்கணும், ஆர்டர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இதை நம்ம கொண்டு வந்தோம். லைக் டே 3ல இட்ஸ் ஆல் அபவுட் ஆர்டர் வேல்யூ இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் இதை கோத்ரூ பண்ணுங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு குவிஸ் ஒன்று கொடுத்துருப்பேன், சர்வே மாதிரி. ஓகே, வேணா இது வேணா இப்போ நீங்கள் பண்ணலாம். நேற்று அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த சர்வேக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஆர்டர் வேல்யூ, ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ லீக் டயக்னோஸ்டிக். ஓகே, உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டயக்னோஸ் பண்ணலாம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நோ ஆர்டர் பம்ப்ஸ். எத்தனை பேர் ஆர்டர் பம்ப்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? லைக் இது வரைக்கும் ஆர்டர் பம்ப்ஸ் நீங்கள் பண்ணவே இல்லை. ஆர்டர் பம்ப்ஸ் அப்படின்னா ஒரு 97 ருபீஸ் ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 200 ருபீஸ்க்கு வாங்க வைக்கிறது தான் ஆர்டர் பம்ப். ஆல்ரெடி நீங்கள் ஷோ பண்ணியிருந்தோம், ரைட்? லைக் எனிவேர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன ஷேர் பண்ணியிருந்தோம், ஏஏ ஏஜென்ட்ஸ் டாட் 10x800 போனீங்க அப்படின்னா நார்மலாக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க 97 ருபீஸ் அப்படின்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ண போகும்பொழுது என்னாகும், ஓகே, செலக்டட் ப்ரொஃபஷன் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் ஒரு பேமெண்ட் பேஜுக்கு போகும். பேமெண்ட் பேஜில் என்ன இருக்கும், ஆர்டர் பம்ப் இருக்கும். ஓகே, இந்த பேமெண்ட் பேஜ் இருக்கு, இங்கே ஆர்டர் பம்ப் இருக்கும். எஸ்ன்னு கொடுத்தா இது ஆட் ஆகும். ஸோ இந்த ஆர்டர் பம்ப் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க, ஒரு மார்க். ஓகே, இது ஒன்று வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்று வந்து டிக், எஸ் இந்த தப்பு நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு டிக். ஓகே, அடுத்து நோ அப்செல்ஸ். உங்கள் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க, வாங்கின பிறகு அடுத்ததாக ஒரு அப்செல் நீங்கள் பண்ணுறீங்களா? ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக்கான அப்செல். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரீ வெபினார் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா நேற்று என்ன சொல்லியிருந்தேன், இப்போ 10xafounder.com போனீங்க அப்படின்னா தேர் இஸ் அ ஃப்ரீ ஒர்க் ஷாப். ஓகே, ஃப்ரீ ஒர்க் ஷாப்புக்கு லீட் ஜென்ரேட் பண்ணுறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ண உடனே எங்கே போகும் அப்படின்னா தேங்க்யூ பேஜில் வெறும் தேங்க்யூ பேஜ் கொடுக்கக்கூடாது, நீங்கள் அப்செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரைட்? இது எப்படி அப்செல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்து இப்போ நான் 4999க்கு அப்செல் பண்ணுறேன் அப்படின்னா 4999, ரைட்? இஸ் அப்செல். நீங்கள் அப்செல் பண்ணுறீங்களா இல்லையா? பண்ணல அப்படின்னா 2 டிக் பண்ணிக்கோங்க, ரெண்டாவது அடி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அடி, ரெண்டாவது அடி. ஓகே, மூணாவது பார்த்தீங்கன்னா ஹை டிக்கெட் ஆஃபர். பிலோ 30,000க்கு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கன்னா அது எல்லாமே லோ டிக்கெட். 30,000 ரூபாய்க்கு மேலே டிஜிட்டல் ப்ராடக்ட் இருக்குன்னா, உங்களுடைய ஃபிசிக்கல் ப்ராடக்ட் நான் சொல்ல, டிஜிட்டல் ப்ராடக்ட் ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதான் ஹை டிக்கெட் ஆஃபர். ஓகேங்களா, 30,000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் வரணும், ரைட்? அந்த மாதிரி ஆஃபர் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், யூ ஆர் வின். இல்லை அப்படின்னா இந்த 3யும் டிக் பண்ணிக்கோங்க, மூணாவது இடத்துலையும் அடி வாங்குறோம், தட்ஸ் ஆல். ஓகே, நாலாவது பேமெண்ட் பிளான்ஸ். நீங்கள் ஹை டிக்கெட் ஆஃபர் கொடுக்கும்பொழுது நீங்கள் பேமெண்ட் பிளான்ஸ் ஆஃபர் பண்ணுறீங்களா, இன்ஸ்டால்மெண்ட் பிளான் ஆஃபர் பண்ணுறீங்களா? எனி பிஸ்னஸ் பேமெண்ட் பிளான் நீங்கள் ஆஃபர் பண்ண முடியும். லைக் ஒரு பஜாஜ் ஃபினான்ஸ் மூலியமாகவோ இல்லை ரேசர் பே கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் மூலியமாகவோ சம்ஹோ நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, ஓகே, பட் 10,000 ரூபா உங்களுக்கு உடனே பே பண்ண முடியலன்னா பரவாயில்ல. அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி 3,000 சொல்லிட்டு 4 months பே பண்ணுங்க அப்படின்னா 4 is 12,000. ஸோ 2,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எங்கேயோ போயிட்டு எங்கேயோ கடன் வாங்குறதுக்கு பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி இஎம்ஐல பே பண்ணலாம் அவங்க நினச்சி அவங்க பிளான் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பிளான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே, நல்லது. கொடுக்கலனா இந்த 4யும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 5th, நோ எக்ஸ்க்ளூசிவிட்டி. அதாவது ஒரு ஃபோமோ கிரியேட் பண்ணுறீங்களா இல்லையா? ஃபோமோ மீன்ஸ் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இங்கே இல்லை, இது வந்து இங்கே மட்டும் தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி ஃபோமோ கிரியேட் பண்ணுறீங்களா இல்லையா? லைக் இன்னைக்கு கால் பேசிட்டு இருக்கும்போது இப்போ வாங்கினா மட்டும் தான் பாசிபிள், இது விட்டு போனீங்கன்னா கிடைக்காதுன்னு அந்த மாதிரி ஒரு ஸ்கேர்சிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களா இல்லையா? ஓகேங்களா, அது இங்கே மட்டும் தான் கிடைக்கணும். ஓகே, லிமிடெட் ஸ்பாட்ஸ் அப்ளிகேஷன் அந்த மாதிரி. ஸோ பண்ணுறீங்க அப்படின்னா லீவ் இட், பண்ணலைன்னா 5யும் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து 6th, நோ ஃபாலோ அப் ஆஃப்டர் பர்ச்சேஸ். அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, இப்போ லெவல் 1 ப்ராடக்ட்டோ இல்லை நோ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் போஸ்ட் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? இல்லை லீட் ஜெனரேட் ஆன பிறகு போஸ்ட் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? ஏன்னா ஃபாலோ பண்ணாதான் நம்ம ஆர்டர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியும், அடுத்த ப்ராடக்ட்டை நம்ம செல் பண்ண முடியும். ஸோ அவுட் ஆஃப் 6, இந்த 6க்குமே 6மே நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 4 to 6 உங்களுடைய மார்க். அப்படின்னா 4 to 5 இருந்துச்சுன்னா கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, யூ ஆர் ஒர்க்கிங் 10x ஹார்டர் தென் நெசசரி.
தேவையில்லாம 10 மடங்கு அதிகமா வேலைய போட்டுட்ருக்கீங்க, எஃபோர்ட் போட்டுட்ருக்கீங்க. புரியுதுங்களா? அதாவது என்ன அர்த்தம்னா, 1 மணி நேரம் நீங்க செய்ய வேண்டிய வேலையில, நீங்க 10 மணி நேரம் செஞ்சுட்ருக்கீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா? 2-3 அப்படின்னா, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் சிக்னிஃபிகன்ட் ப்ராஃபிட் சிட்டிங் ஆன் த டேபிள். கண்டிப்பா அத நீங்க மீட்டு கொண்டு வரலாம். ஓகே. 0-1 அப்படின்னா, யூ ஆர் மேக்ஸிமைசிங் ரெவென்யூ பெர் கஸ்டமர். ஓகே வித் தட். சரிங்களா? யூ ஆர் டூயிங் குட். அந்த மாரி எடுத்துக்கலாம். ஓகே. வாட் இஸ் யுவர் மார்க்? சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. உங்க மார்க் என்ன வந்துச்சு உங்களுக்கு? 1-6ல உங்களுடைய மார்க் என்ன வந்துச்சு? கம் ஆன். ஓகே. 4 ஃபைன். எஸ்எக்எம்எல் 4, பழனிசாமி 5. ஓகே. அப்ப நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ரைட்? ஓகே, 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 ஓகே. ஃபைன். குட், 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 குட். ஓகே. ஸோ அடுத்த பேஜ்ல என்ன குடுத்திருப்போம் அப்படின்னா, நார்மலா வந்து தேர் இஸ் அ ஃபார்மேட். இப்போ ஹை டிக்கெட் செல் பண்ணோம் அப்படின்னா, எப்பயுமே நான் நேத்து கூட சொல்லியிருந்தேன். இன் ஹை டிக்கெட் வந்து நீங்க ப்ராடக்ட் செல் பண்ணக்கூடாது. ரிசல்ட்ஸ செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டன் ஃபார் யூ சர்வீஸ் ரிசல்ட்ஸ் குடுக்கும் பொழுது தே வில் பி வெரி ஹேப்பி. ஸோ அதனால தான் இங்க 3 விஷயமா எடுத்துட்டு வந்திருப்போம். டூ இட் யுவர் செல்ஃப், டன் வித் யூ அண்ட் டன் ஃபார் யூ அப்படின்னு. நெறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. பட் செஷனோட எண்ட்ல தான் நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ எழுதி வச்சுக்கோங்க கொஸ்டின்ஸ. ஒர்க் ஷாப் முடிஞ்சிட்ட பிறகு நான் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்றேன். ஓகே. நோ ப்ராப்ளம். ஸோ டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னா கோர்சஸ், டெம்ப்ளேட்ஸ், ஓகே, அந்த மாதிரி புக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க குடுத்துருவீங்க. அவங்களே படிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அது டூ இட் யுவர் செல்ஃப். ஓகே. டன் வித் யூ அப்படின்னா லைவ் கோச்சிங். நான் உங்க கூட சேர்ந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். என் கூட சேர்ந்து நீங்க பண்ணலாம். ஸோ லைக் ஓவர் த ஷோல்டர் நான் உங்க கூட உங்கள பண்ண வைக்கிறேன். அக்கௌண்டபிலிட்டி எடுத்து அது டன் வித் யூ. டன் ஃபார் யூ அப்படின்னா அவங்களுக்காக கஸ்டமைஸ்டா நீங்களே பண்ணி தர்றது. அது டன் ஃபார் யூ. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நீங்க இன்கிரீஸ் பண்ணலாம் உங்க பிரைஸ. இப்ப நீங்க டூ இட் யுவர் செல்ஃப் 5,000க்கு நீங்க ஒரு கோர்ஸ் குடுக்குறீங்க. டன் வித் யூ நீங்க 30,000 குடுக்கலாம். டன் ஃபார் யூ ரூ. 1,00,000 குடுக்கலாம். இதான் வந்து வேல்யூ லேடர்ன்னு சொல்லுவாங்க. இத நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டீட்டெயிலா குடுத்திருப்பேன். இதுல டிசைன் யுவர் வேல்யூ லேடர்ன்னு குடுத்திருப்பேன். உங்களுடைய என்ட்ரி ஆஃபர் எவ்வளோ? ஓகே 5,000ஆ? அதுல என்னென்ன இருக்கு? உங்க கோர் ஆஃபர் என்னது? டன் வித் யூ சர்வீஸ் தான் 30,000 குடுக்குறீங்களா? அதுல என்னென்ன இருக்கு? பிரீமியம் ஹை டிக்கெட் ஆஃபரா? அதுல என்னென்ன இருக்கு? ஓகே. பட் இதோட நிறுத்தாம ஏன்னா இன்னைக்கு இத பார்க்க போறோம். ரெக்கரிங். ஓகே. மந்த்லி ஆர் இயர்லி லைக் ஒரு மெயின்டனன்ஸ் மாதிரி. ஓகே. ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வேணுமா? பிரீமியம் சப்போர்ட் வேணுமா? இது உங்களுக்கானது. அந்த மாரி நீங்க ஆஃபர் பண்ணலாம். ரெக்கரிங் இன்கம். ஓகே. ஸோ அது செகண்ட் பேஜ். அண்ட் அது இல்லாம ஹை டிக்கெட் கான்ஃபிடன்ஸ்க்கான பிளாக்ஸ் வந்து நம்ம குடுத்திருப்போம். ஸோ பிரேக் த்ரூ ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின்ஸ். ஸோ எதனால எனக்கு வந்து அதிகமா சார்ஜ் பண்ண முடியல? ஜஸ்ட் நீங்களே உங்க உங்க கொஸ்டின கேளுங்க. கேட்டு இங்க நீங்க எழுதலாம். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ் அ ரியல் ஃபியர்? ரிஜெக்ஷனா? ஃபெயிலியரா? சக்சஸா? வாட் எவர் இட் இஸ். ஏன்னா, நீங்க உங்களோட மைண்ட் செட் எந்த அளவுக்கு இருக்கோ, உங்களுடைய நிலைய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அத சால்வ் பண்றது ஈஸி. ஓகே. அதாவது நம்மகிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு. அந்த வீக்னஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா தான் இது சால்வ் பண்ண முடியும். என்ன மாரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் வந்து டெலிவர் பண்ணணும்? அண்ட் ஹூ இஸ் மை ஹை டிக்கெட் கிளையன்ட்? என்னுடைய ஆடியன்ஸ் யார்? இந்த கொஸ்டின்லாம் நீங்க ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். அடுத்து சிம்பிள் ஹை டிக்கெட் ஃப்ளோ இங்க குடுத்திருப்பேன். எப்படி ஃப்ரீ ஃபேம் பண்றது? குவாலிஃபை எப்படி பண்றது? வேல்யூ டைனலைஸ் பண்றது? இது எல்லாமே என்னோட 3 டேஸ் வொர்க் ஷாப்ல என் கூட சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டா குடுத்துட்டு, நீங்க படிச்சு ரெஃபர் பண்றதுக்காக. பட் இதெல்லாம் என் கூட சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து 7 டே ப்ராஃபிட் மல்டிப்ளையர் பிளான் குடுத்திருப்பேன். ஸோ இந்த பிளானும் நீங்க கோ த்ரூ பண்ணலாம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஆன்சர் பண்ணலாம். தென் ஸ்டாப் செல்லிங் சீப் சொல்யூஷன்ஸ் டூ பிரீமியம் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது உங்களுக்கான கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட்ட நீங்க படிச்சுட்டு யூ ஹேவ் டூ சைன் இட். ஓகே. இத நீங்க சைன் பண்ணி இஃப் யூ ஆர் எக்ஸிஸ்டிங் சில்வர் மெம்பர், பிளாட்டினம் மெம்பர் அப்படின்னா இத பிரிண்ட் அவுட் எடுத்து, இங்க நீங்க சைன் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம கம்யூனிட்டில நீங்க ஷேர் பண்ணணும். ஓகே. இது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ஒரு சத்தியம் குடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? அதாவது நான் என்னுடைய வொர்த்துக்கு கம்மியா நான் சார்ஜ் பண்ண மாட்டேன். என்னுடைய வொர்த் வந்து ரொம்ப அதிகம். அதுக்கு ஈக்குவலா தான் நான் சார்ஜ் பண்ணேன். உங்களுக்கு நீங்களே வந்து உங்கள நீங்க ஹானர் பண்ணிக்கிறீங்க. அதுக்காக தான். ஸோ அண்ட் அடுத்தது நெக்ஸ்ட் டே லைக் இன்னைக்கு சேல்ஸ் இன்னைக்கு ஒர்க் ஷாப்க்கான ரீல்ஸ் வந்து இந்த இதில நான் குடுத்திருப்பேன். தட்ஸ் ஆல். இதுதான் இந்த டாக்குமெண்ட். ஓகே. ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஒர்க் புக் புடிச்சிருக்கு? ஹவ் மெனி ஆஃப் யூ லைக் திஸ் ஒர்க் புக்? ஸோ இந்த ஒர்க் புக்குக்கு லைக் ஹவ் மெனி ஆஃப் யூ லவ்ட் இட்? இஃப் யூ லவ்ட் இட் ஜஸ்ட் லவ்ட்ன்னு டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல இந்த ஒர்க் புக். பிகாஸ் இஸ் அ எத்தனையோ ஹவர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இத நான் ரெடி பண்றதுக்கு ஆக்சுவலா. ஸோ உங்களுக்கு சிம்ப்ளிஃபை பண்ணி தர்றதுக்காக. பிகாஸ் நீங்க லேர்ன் பண்றதும், அதோட ஸ்ட்ராட்டஜிஸும் லைக் எப்படி சொல்றது? ஒரு எசன்ஸ் மாரி இருக்கும் அந்த ஒர்க் புக். ஸோ அத பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க.
வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ இதை ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூ பண்ணாதான், ஏன்னா எவ்ரி வீக் எவ்ரி மந்த் நம்ம ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கணும். ப்ராக்ரஸ்ன்னு சொல்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். எங்கேயுமே நம்ம ஸ்டக் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ சூப்பர் குட். ஸோ இன்னைக்கு ஒர்க் ஷாப்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டே நம்பர் 4. இட்ஸ் ஆல் அபவுட் ஹாப்பி ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ் ஹாப்பியாக வச்சுக்கணும், ரிப்பீட்டடாக வர வச்சுக்கணும். ஸோ தட் அதுக்குனால நம்மளால என்ன பண்ணணும், கஸ்டமர் ரிட்டென்ஷன் பண்ண முடியும். ரிட்டென்ஷன் அப்படின்னா தக்க வைக்க முடியும். கஸ்டமர் ரிட்டென்ஷன் எப்படி பண்ணுறது, அண்ட் ரிக்கரிங் ரெவன்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகே, இது ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தட் அகெயின் இதில் வந்து நம்ம இன்கம்மை டபுள் பண்ண முடியும். வந்த கஸ்டமர் திரும்ப திரும்ப மந்த் ஆன் மந்த் பை பண்ணுறாங்க அப்படின்னா. அண்ட் ஏற்கனவே நம்ம டே 3 8x பண்ணிட்டு இருந்தனால இந்த தடவை அகெயின் டபுள் பண்ணும் பொழுது இட் பிகம் 16x, 16 மடங்கு நம்ம க்ரோ பண்ண முடியும். அதற்கான 11 ஹேக்ஸ் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதற்கான ஒர்க் புக்கும் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எத்தனை பேர் இன்னைக்கு செஷனுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க? ஜஸ்ட் ஈன் டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸில். If you are excited. Good, 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 good. Super, super, super. So, nice. ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னாக போகலாம். அண்ட் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹேக்ஸுமே எழுதிக்கோங்க. அந்த ஹேக்ஸுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே மார்க் எடுக்கணும். அண்ட் நீங்கள் என்னுடைய ஃபனல்ஸ் டன் யூஸ் பண்ணும்போது இல்லை சில்வர் பிளாட்டினம் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா என்னுடைய லைவ் சாட் சப்போர்ட் டீம் சப்போர்ட் நீங்கள் கேட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ தட் நம்ம க்ரோ பண்ண முடியும். 16x ப்ராஃபிட்ஸ் வித் கஸ்டமர் ரிட்டென்ஷன் அண்ட் ரெக்கரிங் ரெவன்யூ எப்படி பண்ணுறது? ஹேக் நம்பர் 1, லாங் டேர்ம் ரெவன்யூ சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். திரும்ப திரும்ப பே பண்ண வைக்கிறது எப்படி? ஓகேங்களா? லெட்ஸ் brainstorm. What would you do to turn $100 into $1,200? ஒரு $100 பே $100 ஆர் ஒருத்தவங்க 9,000 ரூபாய் பே பண்றாங்கன்னா அது 90,000 ரூபாய் எப்படி மாத்துறது? அவங்கள திரும்ப திரும்ப பே பண்ண வைக்கிறது மூலியமா. ஸோ ஒன்லி ஆன்சர் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். நீங்க எத்தனை பேர் ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்க? நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், மந்த்லி பே பண்ற மாதிரி, ஆர் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா மீன் டைப் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து இதெல்லாம் மந்த் நான் பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். ஈவன் நீங்கள் ஷாப்புக்கு ரெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க மாதம், அதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தானே, கரெக்டாக இல்லையா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா மந்த் ஆன் மந்த் நம்ம ஒரு விஷயம் பே பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் சப்ஸ்கிரிப்ஷன். கரெக்டுங்களா? ஸோ ஆல்ரெடி இந்தியன் பீப்புள்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறது கொஞ்சம் அந்த அளவுக்கு மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க பல வருடங்களுக்கு முன்னாடி. பட் கோவிட்க்கு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நார்மல் ஆயிடுச்சு. ரைட்? அது வந்து ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. மந்த் ஆன் மந்த் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது. ரைட்? எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நம்ம இருக்கோம். ஸோ would you rather earn $100 once or 1,200 spread out consistently over the year? நீங்கள் ஒரே ஒரு தடவை 9,000 earn பண்ணுவீங்களா, இல்லை ஒரு 90,000 ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக earn பண்ணுவீங்களா? 90K வேணுமா, 9K வேணுமா? 90K வேணும்னா 19 டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸில். ஸோ திஸ் இஸ் கால்ட் பவர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, அதாவது எப்ப மக்கள் உங்களுக்காக திரும்ப திரும்ப பே பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய என்டையர் லைஃபும் அதுல டிபெண்டா ஆகி இருக்கும் பொழுது they pay again and again. உதாரணமா எந்த அளவுக்கு டிபெண்ட் அப்படின்னா, நம்ம உயிர் வாழ்க்கைக்கு உணவு தேவை. உணவு சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்கிட்டாங்களா இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து மீல் சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வர நிறைய ஒர்க் பண்ணுற கல்ச்சர்ஸ் இருக்கிறவங்கள மீல் சப்ஸ்கிரிப்ஷன் வர ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் வாட்டர் சப்ஸ்கிரிப்ஷன், கேன் வாட்டர் வந்து மந்த் ஆன் மந்த் இத்தனை கேன் போடுறதா இருக்கட்டும். இல்லைனா லைக் வாட் இஸ் தட், பியூரிட் லைக் ஒரு சில பிராண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க, மந்த்லி இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களே வந்து ஆர்ஓ வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஆர்ஓ வாட்டரில் நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லாம் வந்துச்சு. ஒரு காலத்துல வந்து இதெல்லாம் வரவே வர தண்ணியெல்லாம் யாரும் காசு கொடுத்து வாங்குவாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த கரகமா என்னவோ வாட் எவர் இட் இஸ்,
அந்த நிலைக்கு வந்துட்டோம். எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? ஏன் டைப் பண்ணுங்க. ஒரு காலத்துல நினைச்சோமா இல்லையா? தண்ணிலாம் யாராச்சும் காசு குடுத்து வாங்குவாங்களா? ரைட்? பட் அந்த நிலைக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். ஈவன் உணவு ஓகே. உணவாச்சும் நம்ம சாப்பிடாம ஒரு 1 வாரம், 1 மாசம் கூட நம்ம இருக்க முடியும். ஆனா தண்ணி மேபி ஒரு 2, 3 நாள் சாப்பிடாம இருக்க முடியுமா? குடிக்காம இருக்க முடியுமா? ஓகே. மேனேஜ் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம மூச்சு காத்து, ஆக்ஸிஜன் அத சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்கிட்டா என்ன ஆகுறது நம்ம? அதுவும் ஒரு சில இடங்கள்ல பண்ண தான் செய்றாங்க. அதாவது ஈவன் டெல்லி போன்ற இடங்கள்ல இஃப் யூ வாண்ட் ஆக்ஸிஜன் நீங்க பாட்டில் வாங்கிட்டு எடுத்துக்கலாம். நல்ல ஆக்ஸிஜன் வேணும். ஈவன் மலை பிரதேசங்கள்லாம் போனீங்கன்னா, அங்க ஆக்ஸிஜன் அந்த அளவுக்கு கிடைக்காது. அப்ப வேணும்னா ஆக்ஸிஜன் வாங்கிக்கலாம். அது மாரி இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஆக்ஸிஜன் தேவைப்படும் பொழுது டப்பால அடிச்சு அதுவும் விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதையும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்குவாங்க இந்த அ கார்ப்பரேட். ஓகே. இறைவன் பாதுகாக்கட்டும். லைக் அந்த நிலைக்கு போகாம. பட் இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்டின்னா, எப்ப மக்களுடைய தேவை ரொம்ப அதிகமா இருக்கோ, அது டிபெண்டன்ட் ஆகும் பொழுது, அவங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பே பண்ண தயாரா இருப்பாங்க. அதாவது ஆக்ஸிஜன் மாரி இருக்கணும். ஆக்ஸிஜன் இல்லாம உயிர் வாழ முடியாது. கரெக்ட்டா? அதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இல்லாம அவங்களால இருக்கக்கூடாது. இருக்க முடியாது. அந்த மாரி எடுத்துட்டு போகும்போது அது சப்ஸ்கிரிப்ஷனா மாறும். கிளியர்? உதாரணமா இஃப் யூ ஆர் அ கோச் ஆர் கன்சல்டன்ட் அப்டின்னா இப்போ எத்தனை பேர் ஃபேமிலி டாக்டர் வச்சிருக்கீங்க? உங்களோட ஃபேமிலில டாக்டர் இருக்காங்களா? ஃபேமிலி டாக்டர் ரைட்? ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க ஃபேமிலி என்ன பிரச்சனைனாலும் அந்த டாக்டர் கிட்ட தான் போகும். ஸோ ஆக்சுவலா வந்து மறைமுகமா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாரி தான். கரெக்ட்டா இல்லையா? அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் அந்த டாக்டர் கிரியேட் பண்ணிட்டாரு. சேம் வே ஓகே. நம்மளும் நம்மளுடைய பிசினஸ்ல ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்ல அந்த ட்ரஸ்ட்ட நம்ம கிரியேட் பண்ண போறோம். சேம் லைக் எ ஃபேமிலி டாக்டர். கரெக்ட்டா இல்லையா? அண்ட் இங்க இன்னும் இதுக்கு அடுத்தபடியா அந்த சர்வீஸ்க்கு அவங்க பிஃபோராவே பே பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து சர்வீஸ் பண்ண பிறகு தான் பே பண்ணுவாங்க ரைட்? ஆனா இங்க சப்ஸ்கிரிப்ஷன் வரும்போது பிஃபோராவே பே பண்ற மாதிரி நீங்க கொண்டு வருவீங்க. டிஜிட்டல் கோச்சிங்க பொறுத்தவரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ உங்களுடைய ஆடியன்ஸ் யாரு? பிசினஸ் ஓனர்ஸ். பிசினஸ் ஓனர்ஸ்க்கு என்ன தேவை? அவங்களுக்கு வந்து சப்போர்ட் தேவை. என்ன சப்போர்ட்? ஏன்னா அவங்கள மாரி பீப்பிள் நெறைய பேர் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இஷ்யூவ மத்த பிசினஸ் ஓனர் எப்படி சால்வ் பண்றாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இவங்க அந்த கம்யூனிட்டில இருக்க விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டிக்காக எத்தன பேர் இங்க பிஎன்ஐல இருக்கீங்க? பிஎன்ஐ இல்ல ஜேசிஐ அந்த மாரி நெறைய கம்யூனிட்டிக்காக இயர்லி ஆர் மந்த்லி பே பண்றவங்க எத்தன பேர்? மீன் டைப் சாட் பாக்ஸ் இருக்கீங்களா? இல்ல பே பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? கம்யூனிட்டி மெம்பர்ஷிப்காக? ஆர்டர்ஸ் வர்றதுக்காக? பண்றோமா? இல்ல எத்தன பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜஸ்ட் மீன் டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ் ரைட்? குட், குட், குட். ஒவ்வொருத்தரும் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. உனக்கு தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க. தெரியலனா தெரியலன்னு சொல்லுங்க. நீங்க ஆக்டிவா இருந்தீங்கன்னா தான் எனக்கு வந்து நீங்க இருக்கீங்கன்னு தெரியும். ரைட்? ஸோ மேக் ஷூர் நீங்க ஆக்டிவா டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. ஓகே? குட், குட், குட். ரைட் ரம்யா இருக்கீங்க. லோகேஷ் குட், குட். ஃபைன், ஃபைன். ஓகே. ஸோ இந்த மாரி எப்படி அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்றாங்களோ, அதே மாரி நீங்களும் கிரியேட் பண்ண முடியும். ஈவன் டோஸ்ட் மாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மந்த்லி வந்து ஒரு கிளப் மாரி இருக்கும். அங்க போயிட்டு பேசுவாங்க. லைக் பேசி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ, பல்வேறு வகையில நம்மால சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ, இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? டிஜிட்டலா ஆன்லைன்ல நம்ம எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ண போறது. ஓகே. ஈவன் இஃப் யூ டேக் ஃபனல்ஸ் டன் இட்ஸ் எ சப்ஸ்கிரிப்ஷன். கரெக்ட்டா இல்லையா? ஸோ, என்டையர் பிசினஸும் ஃபனல்ஸ் டன்ல டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பிகாஸ் லீட் ஜெனரேட் பண்றதா இருக்கட்டும், லீட்ஸ் இல்லாம பிசினஸ் இல்ல. வரக்கூடிய லீட்ஸ கன்வெர்ட் பண்றதா இருக்கட்டும், இட்ஸ் அ நீட் ஆஃப் த பிசினஸ் கரெக்ட்டுங்களா? ஆனா அந்த கஸ்டமருக்கு டெலிவரி பண்ற ஸோ அந்த எண்ட் டு எண்ட் குடுக்கும் பொழுது, அங்க சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு அங்க வின் ஆகுது. ஈவன் இதே மாரி சப்ஸ்கிரிப்ஷன உங்களாலயும் லான்ச் பண்ண முடியும். ஓகே. சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன். ஈவன் இப்ப நீங்க என்னுடைய கேஷ்மே ஏஐ டூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எத்தன பேர் கேஷ்மே ஏஐ டூல் யூஸ் பண்றீங்க? கேஷ்மே ஏஐ டூல் நீங்க போனீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் அதுல ஒரு 150 பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் ரைட்? இப்ப நீங்க கேஷ்மே ஏஐ போறீங்க அப்படின்னா, cashmai.com ஓகே. ஸோ, அதுல ஒரு 150க்கு மேற்பட்ட பிரீமியம் டூல்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ, இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இது மோஸ்ட்லி எல்லா பிசினஸ் ஓனர்ஸ் ஆர் ஆன்லைன் இன்கம் யாரெல்லாம் ஜெனரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அவங்க எல்லாருக்கும் தேவையான டூல்ஸ். இங்க நான் ஒயிட் லேபிள்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பேன். எதுக்காக இது குடுத்திருப்பேன்? நீங்க ஈஸியா இந்த டூல்ஸ் எல்லாம்
உங்களுடைய பிராண்ட்ல நீங்க ரீசெல் பண்ண முடியும். ஸோ தட் பிசினஸ் வந்து உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் பே பண்ண இது சப்ஸ்கிரிப்ஷன். இது ஒரு மாடல் சொல்றேன். ஈவன் இப்ப நீங்க நெறைய சாஃப்ட்வேருக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி இப்ப நீங்க ஃபன்னல்ஸ் இன்னைக்கு இஃப் யூ ஆர் ரெஃபரிங் அதர் பீப்பிள்ஸ் அப்படின்னா, அவங்க எனக்கு பே பண்றாங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா, இது சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்கம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இத பண்றது மூலியமா என்ன நடக்குது? பிரெடிக்டபிள் ரெவென்யூ. உங்களுக்கு தெரியும். எம்ஆர்ஆர்ன்னு சொல்லுவாங்க. மந்த்லி ரெக்கரிங் ரெவென்யூ. எவ்ரி மந்த் வந்து எனக்கு இது கண்டிப்பா வந்துரும்பா. ரைட். ஆர் இயர்லி ஆனுவல் ஏஆர்ஆர் சொல்லுவாங்க. ஆனுவல் ரெக்கரிங் ரெவென்யூ சொல்லுவாங்க. ஸோ இது எம்ஆர்ஆர் ஆர் ஏஆர்ஆர் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஈவன் நீங்க பார்த்திருப்பீங்க லைக் இந்த மாரி நெறைய கடைங்கள் எல்லாம் வாடகைக்கு விடுறது. இது சப்ஸ்கிரிப்ஷன். ஏர்ன் பண்றாங்களா இல்லையா? ஸோ அந்த மாரி உங்களாலயும் ஏர்ன் பண்ண முடியும். இத நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது. ஓகே. ஸோ இன்கிரீஸ் கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. ஸோ கஸ்டமர் திரும்ப திரும்ப உங்களுக்கு பே பண்றனால, கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகுது. இனிஷியலா ஒரு கஸ்டமர நீங்க உள்ள கொண்டு வரதுக்கு நீங்க ஒரு செலவு பண்ணியிருப்பீங்க. ஒரு ₹500 இல்ல ₹5000 செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த கஸ்டமர் திரும்ப திரும்ப பை பண்ற செகண்ட் டைம் பை பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ராஃபிட் 100% ப்ராஃபிட்ட நீங்க எடுத்துட்டு வர முடியும். அண்ட் 3வது ஸ்ட்ராங்கர் கஸ்டமர் லாயல்டி. லாயல்டினா என்னது? தமிழ்ல என்ன சொல்லலாம் லாயல்டினா? விசுவாசம். கரெக்ட்டா இல்லைங்களா? ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டிக் அரவுண்ட் லாங்கர், ரெட்யூசிங் சர்ன் அண்ட் பூஸ்டிங் பிராண்ட் ட்ரஸ்ட். ஸோ எப்போ உங்களுடைய கிளையண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறாங்களோ, அப்ப என்ன ஆகும்? லாங் டர்ம் உங்க கூட டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு லாயல்டி கிரியேட் ஆகும். 2 பக்கமும் விசுவாசம். கஸ்டமர் உங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க. நீங்களும் கஸ்டமர்ஸ்க்கு விசுவாசமா இருப்பாங்க. இது வந்து ஒன் டைம் டிரான்சாக்ஷன்ல இது நடக்கவே நடக்காது. ஒரு தடவ நீங்க ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க ஒரு பிசினஸ் ஓனர்ட்ட அப்படின்னா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. கரெக்ட்டா? பட் இதுவே சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த விசுவாசம் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஈஸியாவும் சொல்ல முடியாது. ஈஸியா என்னால சொல்ல முடியாது. 3 இயர்ஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடி பே பண்ண கஸ்டமர்ஸ் இன்னும் எனக்கு பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி பே பண்ண கஸ்டமர்ஸ் எனக்கு பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எத காமிக்குது? கிரெடிபிலிட்டிய காமிக்குது. கரெக்ட்டா இல்லையா? இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா, ஓகே இன்னைக்கு இவரு இவ்வளோ பேசுறாருப்பா, நாளைக்கு மாறிட்டாருன்னா, நாளைக்கு எப்படி ஆகும்னு தெரியாது இல்லையா? பட் இப்ப நீங்க இந்த ஷோகேஸ் பண்றீங்க. இந்தந்த கஸ்டமர்ஸ்லாம் 2019ல பே பண்ணிட்டு இருக்காங்க. 2020ல பே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்கலாம் இவ்வளவு நாள் இவங்க கூட தொடர்ந்து பயணிக்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமா இவர் வந்து ட்ரஸ்ட் வொர்த்தி நம்பிக்கையானவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்பதானே நம்ம பே பண்ணுவோம். எத்தனை பேருக்கு இது வந்து கிளாரிட்டி கிடைக்குது? ஹவ் மெனி ஆஃப் யூ கெட்டிங் கைண்ட் ஆஃப் மைண்ட் ப்ளோயிங் ஐடியாஸ்? மைண்ட் ப்ளோயிங் ஐடியாஸ் கிடைச்சு அப்படின்னா, எம்பின்னு டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. எம்பி, எம்பி ரைட்? ஸோ இதுதான் நம்ம ஃபனல்ஸ் டன்ல ஈஸியா கிரியேட் பண்றோம். லைக் ஃபனல்ஸ் டன்ல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்றது, கம்யூனிட்டி கிரியேட் பண்றது, கம்யூனிட்டில ஒரு ஃபேமிலி பாண்டிங் கிரியேட் பண்றது. உதாரணமா எல்லாருமே கிவ் அண்ட் டேக்ல வரமாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சர்வீஸ் குடுக்குறீங்க, ஒரு ப்ராடக்ட் நீங்க செல் பண்றீங்க, இல்ல ஒரு கோச்சிங் பண்றீங்க அப்படின்னா, மேபி நீங்க குடுக்குற ப்ராடக்ட்னாலயோ, கோச்சிங்னாலயோ அந்த ஸ்பெசிஃபிக் பெர்சன்ஸ்க்கு ரிசல்ட் வராம இருக்கலாம். இல்ல அவர் யூஸ் பண்ணாம கூட இருக்கலாம். இருந்தாலும் அவர் உங்களுக்காக பே பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எதுக்காக அப்படின்னா, உங்க கூட அந்த கனெக்ஷனுக்காக, ஒரு பாண்டிங்க்காக. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ நண்பர்கள் ஓகேங்களா, என்னுடைய மென்டார்ஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் மினிமம் மந்த்லி இயர்லி 10 லேக் பே பண்றாங்க. 10 லேக் எவ்ரி இயர் பே பண்றாங்க. எஸ், அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த அளவுக்கு பிசினஸே சில பேர் பிசினஸே பண்றது கிடையாது. சொல்ற விஷயத்த இன்னும் இருந்தாலும் அவங்க 10 லேக் பே பண்றாங்க. எதுக்காகனா, அந்த ஒரு பாண்டிங்க்காக. அவங்களோட டச் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? பிகாஸ் எல்லாத்தையும் நீங்க மானிட்டரியே பார்க்கவே முடியாது. பிளாக் அண்ட் ஒயிட்டா ஓகே இது குடுத்தா ரூ. 1 போட்டா ரூ. 2 எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும்னு அவசியமே இல்ல. சில விஷயத்துல மறைவான இன்கமும் இருக்கும். பிகாஸ் அந்த மென்டார் நமக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணுவார் தெரியுமா? ஒரு இன்டென்ஷன். அவர் கூட நம்ம சேர்ந்து பயணிக்கும் பொழுது நம்ம நல்லா இருக்கோம். ஓகே மேபி மானிட்டரி இல்லனாலும் மத்த இடத்துல நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மறைமுகமான அந்த ரிலேஷன்ஸ் வந்து நமக்கு பில்ட் ஆகும். ரைட்? ஸோ இதுதான் சொல்றது. கம்யூனிட்டி பில்டிங்ல, இல்ல மெம்பர்ஷிப் ப்ரோகிராம்ல, சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து இட் வொர்க்ஸ். ஓகே. உங்கள அறியாமலே அந்த இன்கம் இதுதான் உங்களுக்கு பாசிவ் இன்கம் வேற லெவல்ல கிரியேட் பண்ணி கொடுக்கும். ரெக்கரிங் ரெவென்யூ வந்து வேற லெவல்ல கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதான் அந்த ஸ்ட்ராங்கர்
கஸ்டமர் லாயல்ட்டி கிரியேட் பண்ணுவோம். எப்படி நம்ம பண்ணுவோம்? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கம்யூனிட்டி லான்ச் பண்ணுறது, இல்லை கோர்சஸ் லான்ச் பண்ணுறது. ஜஸ்ட் நீங்கள் மெம்பர்ஷிப் போனீங்கன்னா, ஃபனல்ஸ்ன்னு போயிட்டு மெம்பர்ஷிப் கிளிக் பண்ணீங்கன்னா, அங்கே போயிட்டு கோர்சஸ் இருக்கும். கோர்ஸில் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி, ப்ராடக்ட்டில் ஆஃபர் கிரியேட் பண்ணி, அதில் நீங்கள் ஈஸியாக லான்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அதை லான்ச் பண்ண பிறகு ஆட்டோமேஷன் போயிட்டு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணி, யாரெல்லாம் வந்து ஆஃபர் பை பண்ணுறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக கோர்சஸ் வந்து அவங்களுக்கு அக்சஸ் போகிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம், சப்ஸ்கிரிப்ஷன் கோர்சஸ். ரைட்? ஈவன் என்னுடைய வெபினார் ஒன்று எடுத்திருப்பேன், குரோர்பதி ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு. அதில் ஷேர் பண்ணியிருப்பேன் எத்தனை பேர் மாதம் மாதம் 1 கோடி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மூலிமா. வெறும் சும்மா டென்னிஸ் விளையாடுறத ஆன்லைனில் சொல்லி கொடுக்குறது, ஆன்லைனில் சொல்லி கொடுக்குறது மூலிமா தே மேக் லாட் ஆஃப் மணி. நீங்களா அதாவது இப்படிலாம் பாசிபிளான்னு நினைக்கிற விஷயங்கள். ஈவன் நீங்கள் கோலம் போட சொல்லி கொடுத்தா கூட அதில் கூட நீங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில். அது வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் நான் சொல்லி கொடுத்துருவேன். வேணா அந்த ஒர்க் ஷாப்பில் லிங்க் வேணா லெட்டராக நான் ஷேர் பண்ண சொல்கிறேன் டீமில் இருந்து. ஓகேங்களா? ஸோ அது கோத்ரூ பண்ணி எப்படிலாம் மந்த்லி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கேன் பி டன் ஹியர். ஓகே, ஸோ லெட் மீ ஆஸ்க் திஸ் கொஸ்டின். எத்தனை பேருக்கு இந்த ரெவென்யூ மாடல், சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ரிலேட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவுட் ஆஃப் 10 உங்களுக்கு என்ன மார்க் கொடுக்க போறீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த ஹேக்குக்கு? ஆர் 10னா ஆர் 10னா எனக்கு ஹையஸ்ட் ரிலவெண்ட் அண்ட் ஈஸி எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? ஈஸினா E10 போடுங்க. ஓகே, அர்ஜென்சி எந்த அளவுக்கு நான் இம்மிடியேட்டா இப்பயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா U10, இல்லைனா U1 ஆர் U5. ஓகே, குட். அண்ட் இது எதுக்காக நான் போட சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா ஒரு 11 ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போறோம். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண அவசியம் இல்லை. இதுல எது டாப், உங்க பிசினஸ்க்கு, உங்க பிசினஸ் மாடலுக்கு எது ஒர்க் ஆகுதோ அது முக்கியம். எல்லா பிசினஸும் சேம் கிடையாது, எல்லா பிசினஸ் ஓனர்ஸும் சேம் கிடையாது. ஒரே பிசினஸ் 3 பேர் பண்ணாலும் உங்களுக்கு எது செட் ஆகும் அதான் நீங்க பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துரும். பட் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது we will help you on that, எப்படி இது பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹேக் நம்பர் 2, give me a second. Hack number 2, retention driven offer lock-in system. ஓகேப்பா, கஸ்டமர் உள்ள வந்துட்டாங்க, சப்ஸ்கிரிப்ஷனும் வாங்குறாங்க. பட் அந்த கஸ்டமரை ரொம்ப நாள் தக்க வைக்கிறது எப்படி? அடுத்த கொஸ்டின்ஸ் வரும். கரெக்டா இல்லையா? ஸோ அதுக்கு ஃபனல்ஸ் மூலியமா என்னென்ன பண்ணலாம்? ஹேவ் யூ எவர் ஒண்டர்டு ஏன் வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப நாள் இருக்கிறாங்க, ஒரு சில கஸ்டமர்ஸ் சீக்கிரம் போயிடுறாங்க? என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ இட்ஸ் நாட் அபவுட் த ப்ராடக்ட், நீங்கள் கொடுக்குற சர்வீஸோ ப்ராடக்ட்னாலே கிடையாது. ஓகேங்களா? இட்ஸ் ஆல் அபவுட் வேல்யூ ப்ரொபோசிஷன். நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வேல்யூ அவங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க, ஸோ தட் அவங்க ஈஸியாக அவங்களை விட்டு போக மாட்டாங்க. இந்த கம்யூனிகேஷன்ஸ் மேட்டர்ஸ். நீங்கள் அவங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்களா இல்லையா? உதாரணமா, இப்போ இந்த ஒர்க் ஷாப் நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒர்க் ஷாப் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இங்கே மோஸ்ட் ஆஃப் என்னுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ், கரெக்டா இல்லையா? இங்கே எத்தனை பேர் சில்வர் அண்ட் பிளாட்டினம் ஜஸ்ட் மீன் டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸில். ஆல்ரெடி என் ப்ராடக்ட் வாங்கினவங்க, வாங்கிட்டு இருக்கவங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எத்தனை பேர் ஜஸ்ட் மீன் டைப் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் யூ, ரைட்? இந்த ஒர்க் ஷாப் எதுக்கு நான் திரும்ப திரும்ப நான் கண்டக்ட் பண்றேன்? அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றது, இல்லை மந்த்லி நியூ ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றது எதற்காக? உங்களுக்கு இதுல எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப புரிய வைக்கிறேன். ஸோ தட் நீங்க சீக்கிரம் இதை விட்டுட்டு நீங்க போக மாட்டீங்க, என்னை விட்டுட்டு போக மாட்டீங்க. உங்க பிசினஸ் க்ரோ, இட்ஸ் வின் வின் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வளர்றீங்க அப்படின்னா நானும் வளருவேன், கரெக்டா இல்லையா? அப்போ உங்களை வளர வைக்கிறது மூலியமா தான் நான் வளர முடியும். ஸோ அப்பனா திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒர்க் ஷாப் மூலியமா எஜுகேட் பண்ணிட்டே இருக்கேன், வேல்யூ நான் ஆட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ தட் யூ கான்ட் அஃபோர்ட் டு லீவ். சீக்கிரம் நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்க. ஸோ ரிட்டேஷன் இஸ் சீப்பர் தென் அக்யூசிஷன். நான் புதுசா ஒரு கஸ்டமர் உள்ள கொண்டு வர்றதுக்கு நான் நிறைய ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும். அதை விட இருக்கிற கஸ்டமர்ஸை தக்க வைக்கிறது வந்து எனக்கு ஈஸி. ஆக்சுவலா எப்பவுமே இருக்கிற லீட்ஸ், இருக்கிற கஸ்டமர்ஸை நம்ம எந்த அளவுக்கு தக்க வைக்கிறோமோ அது ரொம்ப ஈஸி, புதுசா ஒரு கஸ்டமரை கொண்டு வர்றது. பட் நிறைய பேருக்கு இது புரியுது கிடையாது. எல்லாரும், ஈவன் இன்னைக்கு கூட ஒரு கிளைண்ட்டை நான் பேசிட்டு இருந்தேன், ஒன் ஆஃப் த கிளைண்ட். ஓகே, அவங்க ஒன்றும் ஆட்ஸ்க்கு செலவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. நியூ லீட்ஸ் ஆல்ரெடி அவ்வளோ லீட்ஸ் இருக்கு, அது எப்படி கன்வெர்ட் பண்றது? அதுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பிகாஸ் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுறோம். பா, வெபின் அட்டன் பண்றாங்களா, வாங்குறாங்களா, ஒரு இன்கம் வருதா, ஓகேவா, திரும்ப 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 ஒரே மாடல் திரும்ப 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 பண்ணிட்டு இருக்கும் பொழுது காசு வரும் போகும், வரும் போகும், வரும் போகும், கொஞ்சம் கொஞ்சம் தான் நிற்கும். பட் உங்களுக்கு நிறைய லீட் ஸ்டாக்னன்ட் ஆகிட்டு இருக்கு, நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இவங்களை எப்படி நீங்க வந்து ப்ராஃபிட்டபுளா மாத்துறது?
அவங்களுக்கு வேல்யூ ஆட் பண்றது மூலியமா அதை திங்க் பண்றது கிடையாது. பிகாஸ் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு நம்ம போயிடுறோம். ஸோ பிசினஸ்ல பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று கிடையாது, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தினமும் சாப்பிடணும் அப்படின்னா சமைக்கணும். சமைக்கிறது கஷ்டம்தான். கடையில வாங்கி சாப்பிடலாம். பட் உடம்பு கெட்டு போயிடும் இல்லையா? தினமும் சமைச்சு சாப்பிடணும் கஷ்டம் தான். பாத்திரங்களும் எல்லாமே இருக்குல்ல. ஸோ அப்போ ஒரு கம்ஃபர்ட்லயே இருந்தீங்கன்னா எல்லாமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் பிசினஸும். தினமும் நீங்க வேலை செஞ்சாதான் அந்த பிசினஸ் அங்க நடக்கும். பேமெண்ட் எப்படி வரும் சார்? ஒன் கிளையண்ட் இருந்தா, ஓல்டு கிளையண்ட் இருந்தா சொல்றேன். எல்லா கொஸ்டின்ஸ் எழுதி வைங்க. உங்களுடைய நீச்சுக்கு எப்படி பண்றது நான் எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகே. ஸோ கொஸ்டின், வாட் இஃப் யுவர் ஆஃபர் were so good they would rather stay on auto pay than risk missing out. ஸோ எந்த அளவுக்கு உங்க ஆஃபர் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க அகைன் அண்ட் அகைன் அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ சினாரியோ நம்பர் 1, சப்போஸ் மீல் கிட் நீங்க வந்து மீல் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப உங்களுக்கு கன்வீனியண்டா இருக்கு, அஃபோர்டபுளா இருக்கு அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மீல் இருந்துச்சுன்னா நீங்க போர் அடிச்சிடும். கரெக்டா இல்லையா? ஒரே மீல் திரும்ப திரும்ப சாப்பிட யாருக்காச்சும் பிடிக்குமா? என்னதான் இவ்வளவு பெரிய ஒரு 6 மீல் திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்காங்க, போர் அடிச்சிடும். அப்ப வேற ட்ரை பண்ணணும்னு யோசிப்பாங்க. அப்ப வேற வெண்டார்ட்ட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? புதுசு புதுசா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்கணும். சினாரியோ நம்பர் 2, ஒரு ஃபிட்னஸ் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. அண்ட் உங்களுக்கு ஆரம்பத்துல நல்லா இருக்கு. ஆனா போக 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 உங்களுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிக்கும். அண்ட் உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லை, யாரும் உங்களை ஃபாலோ பண்ணலன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ ஒருத்தவங்க நம்மளை ஃபாலோ பண்ணணும், அக்கௌண்டபிலிட்டி எடுத்தாதான் நம்மளால அதில் வின் பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? ஸோ இந்த காமன் ஆன விஷயம் என்ன தெரியுமா? தீஸ் பிசினஸ் மிஸ் த மார்க் பை நாட் மேக்கிங் தர் ஆஃபர்ஸ் கன்சிஸ்டன்ட்லி வேல்யூபிள் பர்சனல். திரும்ப திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி நம்ம கஸ்டமர் உள்ள கொண்டு வந்துடுறோமே தவிர திரும்ப திரும்ப அந்த கஸ்டமரை நம்ம கன்வெர்ட் பண்றது இல்ல. ஸோ if your offer doesn't lock them in, they will walk right out. ஸோ அப்போ நம்ம ஆஃபர் எப்படி இருக்கணும்? அவங்கள உள்ள லாக்இன் பண்ணணும். லாக்இன்னா உள்ள போட்டு அவங்க வெளியே போகவே விடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு ஆஃபர் தான் நீங்க கிரியேட் பண்ணணும். ஃபைரோஸா எழுதி வச்சுக்கோங்க. உங்க கஸ்டமர் உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க உங்களை விட்டு போகாத மாதிரி ஒரு ஆஃபரை நீங்க கிரியேட் பண்ணணும். லைக் ஓகே ஃபைரோஸா, நீங்க ஒரு லைஃப் டைம் ஒரு லைஃப் கோச், ரைட்? நீங்க ஒரு லைஃப் கோச் அப்படின்னா எஸ், நீங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க, உங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க அண்ட் யூ ஆர் ஹெல்பிங் அதர் பீப்புள் டு பிகம் லைஃப் கோச்சஸ். கரெக்டா? ஓகே. பட் அதர் லைஃப் கோச்சஸ்க்கு நீங்க லைஃப் கோச்சஸ் ஆகிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. ஆனா லைஃப் கோச்சஸ் சம்பாதிக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் இருக்கு. அதுவும் நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவங்களை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் இருக்கு, ரைட்? அதுலயே பல்வேறு இப்ப இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ், டே 1 15 ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தேன். டே 2 16 ஸ்ட்ராட்டஜிஸ். டே 3 13 ஸ்ட்ராட்டஜிஸ். இன்னைக்கு 11 ஸ்ட்ராட்டஜிஸ். ஆல்மோஸ்ட் எத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு? 31 34 44 40 55 ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க கத்துக்கிறீங்க. கரெக்டா இல்லையா? 55 ஸ்ட்ராட்டஜிஸ் கத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த 55 ஸ்ட்ராட்டஜிஸுமே நீங்க அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தாலும் நீங்க சூப்பரா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல அவங்களுக்கு வின் பண்ணி கொடுக்கலாமா? எவ்ரி மந்த் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு 1% growth நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பண்ண முடியுமா முடியாதா ஃபைரோஸா? முடியும்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ரைட்? எஸ், கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். பட் யூ டோன்ட் சே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிகாஸ் யூ ஆர் அ கோர் பர்சன். நீங்க அதாவது ஒண்ணுமே தெரியாத ஒரு விஷயம் ஒருத்தட்ட போயிட்டு அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதை விட நீங்க ஆல்ரெடி இதுல ஊறி போனவங்க, நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பொழுது தேல் பி வெரி ஹாப்பி. நீங்க இதை பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க ஒரு 10,000 20,000 சேலரிக்கு ஒரு ஹையர் பண்ணி அவரை வச்சு நீங்க பண்ண வைக்கலாம். ஆனா உங்க மூலியமா அவர் பண்றனால நீங்க அதிகமா சார்ஜ் பண்ண போறீங்க. கரெக்டா இல்லையா? தட்ஸ் வாட். ஓகேங்களா? ஸோ இது நீங்க பண்ணும் பொழுது நிறைய டைம் சேவ் பண்ண முடியும், ரெவன்யூ வேற லெவலில் பூஸ்ட் பண்ண முடியும் அண்ட் அதோட முக்கியமா உங்க கஸ்டமர்ஸை எங்கேஜ்டா வச்சுக்க முடியும். நீங்க அடிக்கடி இப்ப நான் இந்த மாதிரி வெபினார் அடிக்கடி நான் பண்றேன் அப்படின்னா என்னுடைய லைக் தூங்குன கஸ்டமர் திரும்ப எழுப்பி கூட்டிட்டு வர முடியும். ஸோ அடிக்கடி நம்ம பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இஃப் யூர் ஆஃபர் டசன்ட் ஓகே, ஸோ ஹியர் இஸ் ஹவ் வி டூ இட் ஆக்சுவலா. இந்த மாதிரி நம்ம பண்றது ஆக்சுவலா. ஸோ எத்தனை பேருக்கு இந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணா உங்க பிசினஸ்க்கு ரிலவெண்ட் நினைக்கிறீங்க? ஹையஸ்ட் ரிலவெண்ட் அப்படின்னா R10 டைப் பண்ணுங்க. எஸ், ஈஸியா பண்ண முடியும் ஹையஸ்டானா 10 டைப் பண்ணுங்க, E10. ஆர் இம்மிடியட்டா பண்ணோம் அப்படின்னா U10 டைப் பண்ணுங்க சேட் பாக்ஸ்ல. ஓகே. இம்மிடியட் அர்ஜென்ட் அப்படின்னா அது டாப் ப்ரியாரிட்டின்னு அர்த்தம் எப்பயுமே. ஓகேங்களா? ஈஸினஸ் பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்க பண்ணலாம் அப்படின்னா
டீம் பண்ணி தருவாங்க. ஓகே, இங்கே ஒரு ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லை இது அர்ஜென்ட்டா, இது 2 மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். இது இருந்தனாலே உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஹேக் நம்பர் 3, கம்யூனிட்டி பில்டிங் அண்ட் லான்ச். இட்ஸ் அ வேற லெவல் ரெக்கரிங் இன்கம் கொடுக்கக்கூடியது இது மட்டும்தான். ஓகேங்களா, நான் சொன்னேன் இல்லையா, 2019 கஸ்டமர்ஸ் திரும்ப பை பண்ணுறாங்கன்னா, நான் அப்போ லான்ச் பண்ண கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அப்போ நான் பில்ட் பண்ண ட்ரஸ்ட். ஸோ ஈவன் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் அவங்க வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கான ப்ராப்ளத்தை புரிஞ்சு நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ எப்படி உங்களுடைய கம்யூனிட்டி எப்படி லான்ச் பண்ணுறது? ஃபனல்ஸில் மெம்பர்ஷிப் போங்க, அதில் மேலே கம்யூனிட்டியும் டேப் இருக்கும், அதில் குரூப் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். அந்த குரூப்பில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் பிராண்டிங் அண்ட் லோகோ இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு கிரியேட் குரூப்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் லான்ச் பண்ணிடலாம். வெரி சிம்பிள் ஸ்டெப். நம்முடைய குரூப் எங்கே இருக்குது? FD யூனிவர்சிட்டி. நீங்கள் போனீங்கன்னா தெரியும், ரைட்? FD.university. ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டியை உங்களால் லான்ச் பண்ண முடியும், ரைட்? ஸோ உங்களுக்கான லைக் யூனோ இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களோட வீடியோஸ் ஷேர் பண்ணுவாங்க, அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் ஒரு ஃபேமிலி பாண்டிங் கிரியேட் பண்ண முடியும், ஒரு லீடர் போர்டு கிரியேட் பண்ண முடியும், கேமிஃபை பண்ண முடியும், நிறைய விஷயம் பண்ணலாம் நீங்கள் கம்யூனிட்டி லான்ச் பண்ணுறதுனால. ஓகே, நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் வந்துச்சுன்னா சீக்கிரம் அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும், ரைட்? ஸோ எத்தனை பேருக்கு கம்யூனிட்டி ரிலவெண்ட்னா R10 டைப் பண்ணுங்க, அர்ஜென்ட்னா U10 டைப் பண்ணுங்க. 2 மட்டும் டைப் பண்ணாலே போதும், R10 ஆர் U10. ஓகே, R10 ஆர் U10, ரைட்? அர்ஜென்ட், எஸ், இதை இம்மிடியட்டாக நான் பண்ணணும். ரிலவெண்ட்னா கண்டிப்பாக இது எனக்கு தேவையானது, நம்ம கிளைண்ட்ஸுக்கான கம்யூனிட்டி, அவ்வளோதான். ஓகேங்களா? அருண்ராஜ், ஹவு டு கிரியேட் குரூப். அருண்ராஜ் நீங்கள் சில்வர் மெம்பர்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளோட டுட்டோரியல்ஸ் இருக்கிற லைவ் கோச்சிங் காலில் நீங்கள் ரன் பண்ணுவீங்க. ஹவவர் இன்னைக்கு செஷனில் நான் சொல்லி கொடுத்துருக்கல இந்த ஸ்டெப் பை ஸ்டெப், இந்த இந்த வீடியோ வேணாலும் ரெக்கார்டிங் அக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா நீங்கள் எனக்கு ரிவ்யூ கொடுக்கணும். எதில் போயிட்டு funnelsdone.com/review இதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் இன்னைக்கு செஷன். ஸோ தட் இதோடைய ரெக்கார்டிங் உங்களுக்கு அக்சஸ் கிடைக்கும் ஆஃப்டர் 4 days. ஓகேங்களா? ஹேக் நம்பர் 4, ஈவன் அட்டெண்டன்ஸ் ரிமைண்டர் ப்ளூ பிரிண்ட். ஓகேப்பா, அடிக்கடி நம்ம செஷன் கண்டக்ட் பண்ணுறோம், ஸோ தட் அவங்கள வந்து நம்ம வார்ம் அப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படின்னா எப்படி அவங்கள வர வைக்கிறது? நீங்கள் பண்ணது முக்கியம் இல்லை, அவங்க வரணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன மாதிரி ரிமைண்டர் செட் பண்ணுறோம்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். எத்தனை பேர் வந்து நீங்கள் அலாரம் செட் பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு வந்து நான் சீக்கிரம் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும் அலாரம் செட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அலாரம் அடிக்குது, அடிச்ச நம்ம என்ன ஓகே 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுறோம். திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா 1 hour ஆயிருக்கும். எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்? டைப் பண்ணுங்க. அலாரம் செட் பண்ணிட்டோம் அண்ட் அடிக்குது, ஆனால் ஸ்னூஸ் பண்ணிட்டோம், தூங்கிட்டோம், பார்த்தா 1 ஹவருக்கு அப்புறம் எழுந்திருப்போம், ரைட்? எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், ரைட்? இதே மாதிரி தான் உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்குமே. ஈவன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஈவன் நடக்க போகுது அப்படின்னு, அவங்களும் பார்த்துட்டாங்க. ஓகேங்களா? பட் அவங்களுக்கும் இதே மாதிரி தான் மல்டிபிள். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி அலாரம் செட் பண்ணுவீங்களா? காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு ஒரு அலாரம், 5:10க்கு, 5:15. எத்தனை பேர் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க? ஹானஸ்டா பதில் சொல்லுங்க, மீன் டைப் பண்ணுங்க. ஹானஸ்டா எவ்ரி 5 மினிட்ஸ் ஆர் எவ்ரி 10 மினிட்ஸ் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க, ரைட்? நானும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இல்லைங்களா? பிகாஸ் கண்டிப்பாக எந்திரிக்கணும் அப்படின்னா மல்டிபிள் அலாரம் செட் பண்ணுறோமா இல்லையா? ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கும். அவங்க அலாரம் செட் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் அவங்களுக்கு செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் இமெயில்ஸ் மூலிமா, வாட்ஸ்அப் மூலிமா, SMS மூலிமா நம்ம சென்ட் பண்ணலாம். வித் மல்டிபிள் சேனல்ஸ், மல்டிபிள் ரிமைண்ட்ஸ் நம்ம செட் பண்ணணும். இந்த மாதிரி Day 1, Day 2, Day 3 இந்த மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். லைக் Day 1 கரெக்டாக எப்போ போகணும், ஆஃப்டர் 1 hour, ஆஃப்டர் 3 hours, அந்த மாதிரி கரெக்டாக அவங்களுக்கு ரிமைண்டர்ஸ் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 மணிக்கு செஷன் நடக்குது அப்படின்னா 1 hour பிஃபோர் ஒரு ரிமைண்டர், 4 hours பிஃபோர் ஒரு ரிமைண்டர். இதை நீங்கள் ஆட்டோமேஷனில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இமெயில் வாட்ஸ்அப்பில் போகும். இல்லைன்னா உங்கள் கம்யூனிட்டியாச்சும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். இது எப்படி பண்ணுறது? இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். ஆட்டோமேஷனை போயிட்டு நீங்கள் ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணி, அண்ட் நேற்று உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன், ஏஐட்ட சொன்னீங்கன்னா ஏஐவே உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். என்னுடைய வெபினார் வந்து வீக்கெண்ட் நடக்க போகுது, சண்டே 8 PM. ஸோ எனக்கு 7 daysக்கு அவங்களுக்கு ரிமைண்டர் அனுப்பணும். ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் இமெயிலும் ரிமைண்டர்ஸ் உங்களுக்கு செட் ஆயிரும். எத்தனை பேருக்கு இந்த ரிமைண்டர் ப்ளூ பிரிண்ட் ரிலவெண்ட் நினைக்கிறீங்க? ரிலவெண்ட் அப்படின்னு R10 டைப் பண்ணுங்க.
அர்ஜென்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா யூ டர்ன் டைப் பண்ணுங்க ஷார்ட் பாக்ஸில். ரிலவெண்ட் ஆர் அர்ஜென்சி. ரைட். குட். சூப்பர். அடுத்து ஹேக் நம்பர் 5, மல்டி சேனல் வாட்ஸ்அப் பிளஸ் இமெயில் இன்டகிரேஷன் சிஸ்டம். நார்மலா ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்றோம் ஆக்சுவலா. பட் இங்க நம்ம மல்டி சேனல் யூஸ் பண்ணணும். Relying on just email for your marketing, that's like showing up to a party with just one bottle of wine. அந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ ஒரு பார்ட்டியில் எப்படி நிறைய இருக்கும் அதே மாதிரி தான். ஸோ யுவர் ஆடியன்ஸ் தே ஆர் பிஸி ஸ்டாரிங் அட் கேட் மீம்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ எல்லாருமே வந்து டிஸ்ட்ராக்ஷன்ல இருக்கும், ரைட்? சோஷியல் மீடியாவில் அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம மல்டிபிள் வேல அவங்களுக்கு என்ன பண்ணணும், ரிமைண்டர் நம்ம செட் பண்ணணும். ஓகே, இமெயில் பார்த்து போர் அடிச்சு போனவங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பணும். வாட்ஸ்அப் பார்த்து போர் அடிச்சவங்களுக்கு இமெயில் அனுப்பலாம், இல்லை எஸ்எம்எஸ் அனுப்பலாம், இல்லை கால் செட் பண்ணலாம். அதான் இந்த மீம் உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியுது. அந்த மீம் ஆக்சுவலா ஒரு விஷயம் போர் அடிக்கும் போது அடுத்த விஷயம் மூலியமா நம்ம ரிமைண்ட் பண்றது ரொம்ப 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 அவசியம். அது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் 180 கண்ட்ரீஸ்ல நீங்க இன்டர்நேஷனலா பிசினஸ் பண்ணாலும் வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகும். அதுவும் முக்கியமா இந்தியால 80 கோடி மக்களுக்கு மேல வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க, வேற லெவல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 99% உங்களுக்கு ஓப்பன் ரேட்டு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும் பொழுது ஆம்னி பிரசன்ஸ். ஓகே, இமெயில் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு கான்டெக்ட்டை புரிய வைக்கணும், ஒரு கதை எழுதணும், ஸ்டோரி மூலியமா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்க ஸ்டோரி ஷேர் பண்றதுக்கு இமெயில். ஓகே, வாட்ஸ்அப்ல உங்க ஸ்டோரிஸ்லாம் ஷேர் பண்ண முடியாது, பெருசுலாம் படிக்க முடியாது. வாட்ஸ்அப் வந்து ரிமைண்டர்ஸ்க்கு தான் நீங்க செட் பண்ண முடியும். இமெயில்ஸ்ல தான் உங்க ஸ்டோரிஸை நீங்க செட் பண்ண முடியும். ஒரு வேல்யூ ஆட் பண்றது இமெயில தான் பண்ண முடியும். ஸோ இமெயிலும் வேணும், வாட்ஸ்அப்பும் உங்களுக்கு வேணும். ஸோ இதை நம்ம ஃபனல்ஸன்ல பண்றோம். உங்களுக்கு இமெயிலும் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப்பும் கிரியேட் பண்ணுவீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் இங்க ஒன்று நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இதுவும் நீங்க ஏஐல போயிட்டு நீங்க சொன்னீங்கன்னா ஏஐவே உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். எத்தனை இமெயில்ஸ் எத்தனை வாட்ஸ்அப் வேணுமோ அது உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் நீங்க லான்ச் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஸோ எத்தனை பேருக்கு இந்த மல்டி சேனல் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? இட்ஸ் ரிலவென்ட் ஃபார் யூ. இஃப் இட்ஸ் ரிலவென்ட் R10 டைப் பண்ணுங்க. அண்ட் எஸ் இது இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னா U10 டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸில். இஃப் இட்ஸ் ஹையஸ்ட் ரிலவென்ட் ஆர் ஹையஸ்ட் அர்ஜென்ட் அப்படின்னா U10. ஓகே, கூல். சூப்பர். ஸோ ஹேக் நம்பர் 6, கஸ்டமர் ரிவியூவல் இமெயில் ஃப்ரேம்வொர்க். இருக்கிற கஸ்டமர் திரும்பவும் உள்ள வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான இமெயில்ஸ் நீங்க எழுதணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வை டு யூ திங்க் யுவர் கஸ்டமர் டிஸப்பியர் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டைம்? ஒரு தடவை வாங்கிட்டாங்கன்னா அவங்க மறந்துட்டு போயிடுறாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும், அவங்கள ரீஎங்கேஜ் பண்றதுக்கு. யாரை? இன்ஆக்டிவ் கஸ்டமர்ஸை ரீஎங்கேஜ் பண்றதுக்கு. ஏன் அப்படின்னா நீங்க ரீஎங்கேஜ் பண்ணல அப்படின்னா உங்க காம்படிட்டர்ஸ் ரீஎங்கேஜ் பண்ணி அப்செல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால நீங்க உங்க கஸ்டமர்ஸை நீங்க ரீஎங்கேஜ் பண்ணணும். ஸோ யூ குட் சென்ட் த பர்ஃபெக்ட் இமெயில் டு ரீஇக்னைட் இன்ட்ரெஸ்ட் இன் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். Your lost customers become loyal, repeat buyers without needing expensive campaigns. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மெயில் அனுப்புவோம் ஆக்சுவலா. ஓகே, இது எல்லாமே நீங்க சாட் ஜிபிடி ஏஐ வச்சுக்கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் என்னுடைய எக்ஸிஸ்டிங் நீங்க ஏஐல போயிட்டு திரும்ப வேணா உங்களுக்கு ஒரு தடவை நான் சொல்றேன். இப்போ ஃபனல்ஸ் தான் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஓகே, ஃபனல்ஸ்ல போயிட்டு ஆட்டோமேஷன் போங்க. ஓகே, ஆட்டோமேஷன் போன பிறகு ஜஸ்ட் நீங்க ஒர்க் ஃப்ளோஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஒர்க் ஃப்ளோஸ் யூ ஹேவ் டு கிளிக் ஆன் நியூ ஒர்க் ஃப்ளோ. இங்கே கிரியேட் ஒர்க் ஃப்ளோ கொடுங்க, ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் கொடுங்க. இங்கே போடுங்க, இங்க பாருங்க. ஐ வாண்ட் டு re-engage and reactivate my existing clients to book my one-on-one call with me. So create a 3 days email campaigns, email or WhatsApp campaigns. ஓகேங்களா, email and WhatsApp campaigns, email and WhatsApp campaigns அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. அவ்வளோதான். நான் என்னுடைய எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸை ரீஎங்கேஜ் பண்ணுறது, ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் ஒன் கால் புக் பண்ணுறதுக்கு எனக்கு 3 டேஸ்க்கு நான் கேட்டிருக்கேன். ஸோ என்ன பண்ணணும், இதுவே ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன மாதிரி மெயில் அனுப்பணும், அந்த ஸ்கிரிப்ட், வாட்ஸ்அப் எல்லாத்தையும் அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். பட் ஒரு சில நிமிடங்கள் ஆகும். இது பேக் எண்டில் ஏஐ ஏஜென்ட் உங்களுக்காக வேலை செய்யும்.
ஓகே. ஸோ இது ஒர்க் ஆகட்டும். திரும்ப எதுக்காக சொல்றேன்னா, இது நீங்க யூஸ் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த ஒரு காரணத்துக்காக. ஸோ பிகாஸ் இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றத விட, மேனுவலா பண்றத விட நீங்க ஏஐ வச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ எத்தனை பேருக்கு இது தேவைப்படும்? இத நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரிலவன்ட் உங்களுக்கு அப்படின்னா, உங்களுடைய பிசினஸ் தொடர்புடையது அப்படின்னா, R10 டைப் பண்ணுங்க. அண்ட் இது அர்ஜென்ட் கண்டிப்பா நான் இம்மீடியட்டா பண்ணியே ஆகணும். என்னுடைய கிளையண்ட்ஸ திரும்ப கொண்டு வர்றதுக்கு அப்படின்னா, U10 டைப் பண்ணுங்க. ஓகே. குட். ஸோ இது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட். யாஹ்! நைஸ், 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 நைஸ். ஓகே. ஸோ அடுத்து ஹேக் நம்பர் 7. அபண்டன்ட் கார்ட் ரெக்கவரி ஆட்டோமேஷன் சிஸ்டம். அபண்டன்ட் அப்படின்னா, ஒருத்தவங்க நம்ம ப்ராடக்ட்ட வாங்க போயிட்டாங்க. ஆட் டூ கார்ட் போயிட்டாங்க. பேமெண்ட் பேஜ் வரைக்கும் போயிட்டாங்க. ஆனா பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகாம விட்டுட்டு போயிட்டாங்க. லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாரி கஸ்டமர்ஸ எப்படி நீங்க வாங்க வைக்கிறது? அதுக்கான சிஸ்டம் வேணும். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு கடை ஓனர். நீங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓனர்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கஸ்டமர் வராரு. ஒரு பெரிய ட்ராலி எடுத்து எல்லா பொருளையும் அள்ளி போடுறாரு. எதெல்லாம் வேணுமோ ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து அந்த கார்ட்ல எடுத்து போடுறாரு ஒரு கூடையில. ஓகேங்களா? அண்ட் உங்களோட பில்லிங் செக்ஷன் வரைக்கும் வந்துட்டாரு. பேமெண்ட் ஏரியா வரைக்கும் வந்துட்டு, திடீர்னு அப்படியே வச்சுட்டு அவரு போயிட்டாரு அப்படின்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டா ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா இல்லையா? என்னப்பா இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுக்கு எல்லாம் பண்ணாரு. லாஸ்ட்டா பேமெண்ட் பண்ணாம போயிட்டாரே! அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் உங்களுடைய ஆன்லைன் ஸ்டோர்லயும் சரி. பேமெண்ட் பேஜ் வரைக்கும் வராங்க. பட் வந்து அவங்க வாங்காம போயிடுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம். ஸோ, அவங்கள திரும்ப வாங்க வைக்கிறதுக்கு வி ஹேவ் டூ கிரியேட் த சிஸ்டம். அது இமெயில் ஏஇ மூலியமா நம்ம கிரியேட் பண்ணுவோம். இமெயிலோட ஏஇ இருக்கு. அதுல போய் நீங்க கிரியேட் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகேங்களா? ஜஸ்ட் ஏஇல போயிட்டு நீங்க வந்து வொர்க் ஃப்ளோல கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, அபாண்டன்ட் கார்ட் இமெயில் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணாலே போதும். வொர்க் ஃப்ளோல. எனக்கு 3 டேஸ் அபாண்டன்ட் கார்ட் ஃபாலோ அப் இமெயில் சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணி குடுன்னு சொன்னீங்கன்னா, அதுவே உங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுத்துரும். ரைட். இது ஒண்ணு ஒரு இங்க கரெக்ட்டா அடிச்சு பாருங்க. ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டது. நான் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தேன்? எனக்கு 3 டேஸ் ரீஆக்டிவேட் கேம்பெயின்ஸ் கேட்டிருந்தேன். ரைட். ஸோ அதுக்கு எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரேட் ஒன் டைம் புக்கிங் லிங்க் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜெனரேட் ஆயிரும். ஜெனரேட் ஆன பிறகு சென்ட் ரீ என்கேஜ்மென்ட் இமெயில். இங்க பாருங்க. என்ன மாரி அமைச்சிருக்கு பாருங்க. ஹலோ கான்டாக்ட் நேம் அதாவது அவங்களுடைய பேருக்கு போகும். வி ஹோப் திஸ் மெசேஜ் ஃபைண்ட் யூ வெல். வி வாண்டட் டு ரீச் அவுட், இன்வைட் யூ டு அ பர்சனலைஸ்ட் ஒன் டு ஒன் கால் where we can discuss how to best support your goals and answer your questions you might have. This is a great opportunity. So இந்த மாதிரி நீங்க ரீஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் போடுது. அடுத்து வந்து ஒரு வாட்ஸ்அப் போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இமெயில், அடுத்து வாட்ஸ்அப். ஓகே. வாட்ஸ்அப்புக்கு அடுத்து ஒரு நாள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகைன் அனதர் இமெயில் போகும். பிகாஸ் அவங்க பார்க்குறாங்க பார்க்கல வாட் எவர் இஸ். அடுத்த இமெயில் போகும். அகைன் வாட்ஸ்அப்பும் போகும். அடுத்து ஒரு நாள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த இமெயில் அண்ட் வாட்ஸ்அப் போகும். இந்த மாதிரி வெயிட் பண்ணி அவங்க ரீடார்கெட் பண்ணணும். ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டாலும் அகைன் அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ எத்தனை பேருக்கு அபண்டன்ட் கார்ட் ரிகவரி சிஸ்டம் வேணும்? சேம் வே ரெண்டுமே கிளைண்ட் ரீஆக்டிவேட் பண்றதுக்கும் சரி, பே பண்ணாம போனவங்களுக்கும் சரி. பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி இது ஆக்சுவலா. டிஃப்ரெண்டா நீங்க ஏஐட்ட கேட்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே கிரியேட் ஆகும். இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. குட். அடுத்து ஹேக் நம்பர் 8. நோ ஷோ ப்ரிவென்ஷன் ரிமைண்டர் ஃப்ரேம்வொர்க். அதாவது உங்க ஒன் டு ஒன் காலுக்கோ இல்ல ஈவெண்ட்டுக்கோ ரிஜிஸ்டர் பண்றாங்க கிளைண்ட்ஸ். பட் வராம போயிருவாங்க. நோ ஷோனா வராம போயிருவாங்க. ஓகே. அப்ப அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது? அதுக்கான ரிமைண்டர் ஃப்ரேம்வொர்க் எப்படி கிரியேட் பண்றது? உதாரணமா நீங்க வந்து ஒரு டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கீங்க. இல்ல ஒரு ஹேர் கட்டுக்கு சலூன்ல நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, எத்தனை பேர் மறந்து போயிருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட் ஒரு ரிமைண்டர் வர்றதுக்கு வந்த பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் சலூன்லயோ இல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தோ உங்களுக்கு ரிமைண்டர் வந்த ஞாபகம் ஆயிருக்கு உங்களுக்கு. மறந்து போய் ஏதோ ஒரு வகையில நம்ம அத ஞாபகம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா இல்லையா? அவங்க நம்மள ஞாபகப்படுத்தினா, ஐயோ! நான் மறந்துட்டேன். ஆமால்ல நான் புக் பண்ணேனே. எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. ஆமால்ல நான் அத புக் பண்ணேனே. ஈவன் சம்டைம்ஸ் நம்ம பேமெண்ட் பண்ணியுமே நம்ம மறந்துடுறோம். கரெக்ட்டா இல்லையா? ஸோ இதே மாரி தான் நம்முடைய கிளையண்ட்ஸுமே. ஓகேங்களா? ஸோ அப்ப எப்படி அவங்கள ஞாபகப்படுத்துறது? அதற்கான
சீக்வன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். இமெயில் அண்ட் வாட்ஸ்அப் சீக்வன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். இல்ல அப்படின்னா ஏன்னா அவங்க மேல குத்தமே கிடையாது. கிளையண்ட்ஸ் கண்டிப்பா மறந்துருவாங்க. என்ன நெறைய வேலைகள் இருக்கும். நம்ம தான் அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ இது எப்படி பண்றது? ஃபார் த நோ ஷோவுக்கான சீக்வன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். சேம் வே தான். ஸோ திஸ் வில் ரெடியூஸ் த நோ ஷோஸ். ஆட்டோமேஷன்ஸ் அண்ட் டைம்லி ரிமைண்டர் தட் கீப் யுவர் கிளையண்ட்ஸ் ஆன் ட்ராக். ஈவன் நம்ம கால் கூட செட் பண்ணுவோம். எப்படின்னா 24 ஹவர்ஸ் பிஃபோர் ஒரு கால். ஹலோ நான் அப்துல் இஸ் இஸ் அப்துல். நீங்க நாளைக்கு கரெக்ட்டா நீங்க 8 மணிக்கு நீங்க அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா வருவீங்களா? வருவீங்க அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இல்ல நோ எஸ்ன்னு சொல்லுங்க. இல்ல 1ன்னு டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி கால்ஸ் நம்ம ஷெட்யூல் பண்ண முடியும். அண்ட் ஆப்டிமைஸ் ஷெட்யூல். நோ எம்ப்டி ஸ்லாட்ஸ் மீன்ஸ் மோர் ரெவென்யூ. ஸோ நம்ம எந்த ஒரு காலையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். இந்த ஒரு வெபினார்ல அட்டெண்டன்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் திஸ் வில் இம்ப்ரூவ் த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்சஸ். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு டிசிப்ளினா இருக்கீங்க அப்படியே அது ஷோ ஆகும் அவங்களுக்கு. பரவாயில்லப்பா அவர் ரொம்ப டிசிப்ளினா சொன்ன மாதிரி அவங்க பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. அவங்க பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஆனா பண்றாங்க. அப்ப வந்து அவங்க மனசுல நீங்க இடம் பிடிக்கிறீங்க ஆக்சுவலா. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இமெயில், ஏஐ ஃபனலைசேஷன் பண்ண போகுது ஆக்சுவலா. நீங்க மேனுவலா பண்ண போறது இல்ல. இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுல நீங்க இடம் பிடிக்க முடியும். சோ தட் நீங்க ஹை டிக்கெட்லாம் ஈஸியா செல் பண்ண முடியும். ஸோ இது எப்படி பண்றது? ஸோ ஜஸ்ட் நீங்க கேலண்டர்ல போயிட்டு கிரியேட் பண்ணணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு ரிமைண்டர் இமெயில், 2 ஹவர்ஸ்க்கு ரிமைண்டர் இமெயில் சொல்லிட்டு நம்மளால கிரியேட் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபனலைசேஷன் ஏஐ. ஓகே. ஸோ எத்தனை பேருக்கு இது ரிலவெண்ட்? இது ரிலவெண்ட் அப்படின்னா R10 டைப் பண்ணுங்க. எஸ் இமிடியேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா U10 டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. ரிலவெண்ட் அண்ட் அர்ஜென்ட் ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே. குட் 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 குட். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் ஹேக் நம்பர் 9. ஓகே. ஆக்சுவலா அந்த ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லயும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிட்டே இருக்கேன். லைக் டே 1 ஒர்க் ஷாப்பும் டே 2 ஒர்க் ஷாப்பும் ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் 2 ஹவர்ஸ் தான் பிளான் பண்ணேன். பட் மோர் தென் 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நேத்து ஒர்க் ஷாப் வந்து முடிச்சிட்டேன் கரெக்டா 2 ஹவர்ஸ்ல. ஸோ இன்னைக்கு ஒர்க் ஷாப்பும் கண்டிப்பா நான் முடிச்சிடணும். ஏன்னா ரொம்ப அதிகமா டைம் உங்கள்கிட்ட இருந்து நான் எடுத்தாலும் அது கஷ்டம். கரெக்டா இல்லைங்களா? நிறைய பேர் ட்ராப் ஆஃப் ஆயிருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் வேல்யூஸ் நீங்க கன்சியூம் பண்ணணும். ஓகே. பிகாஸ் நான் லைவா டைம் செலவு பண்ணி பட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா எனக்கு வேஸ்ட் தான். ரைட். அதனால எந்த அளவுக்கு நான் ஃபாஸ்டா பண்றேன். பிகாஸ் இப்படி இருந்தாலும் இதில் பார்த்துட்டு நீங்க உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு இதோட ரெக்கார்டிங்ஸோ இல்லை டீமோட அக்சஸோ கண்டிப்பா தேவைப்படும். ரைட். ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் இல்லைன்னா லைவ் சாட் சப்போர்ட் 24/7 எங்களுடைய லைவ் சாட் சப்போர்ட் நீங்க எடுத்து நீங்க பண்ணலாம். பட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது நீங்க எழுதி மட்டும் வைக்கணும். ஓ இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கா, இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு தேவைப்படும். அதாவது கேள்வி இருந்துச்சுன்னா பதில் கிடைச்சிடும். நிறைய பேருக்கு கேள்வியே இருக்க மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. ஓகே. ஸோ இப்போ நான் லைஃப் டைம் வேல்யூ என்கேஜ்மெண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த கேள்வி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி என் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களுக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். பிகாஸ் 24 மணி நேரமும் என்னோட டீம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் குரீஸ் ரொம்ப கம்மியாக வருது. யாருமே லைவாக சாட் கேட்க மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? காசு செலவு பண்ணிட்டாங்க. பட் ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை அதை உங்களுக்கு யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லி தந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் என்னோட லைவ் சாட் சப்போர்ட்ல கேளுங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ when was the last time you tuned into the live event or webinar and thought, wow, this is exactly what I needed? எப்போ லாஸ்ட் டைம் நீங்க ஒரு வெபினார் ரன் பண்ணிருக்கீங்க, எனக்கு பிடிச்சது எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சிருச்சு. எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஆர் லாஸ்ட் 3-4 டேஸ்ல இந்த வெபினார் எத்தனை பேருக்கு வந்து ஓகே இது எனக்கான வெபினார் ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஜஸ்ட் மீன் டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. மேபி இப்போ நீங்க லாஸ்ட் 3-4 டேஸ் நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஃபெல்சி அண்ட் ஜலால் சூப்பர், Vijay and SKM Alisha. Okay, Yuvraj, thank you, right? So now imagine if your customers felt the same way every time they engage with you live. இதே மாதிரி உங்களுடைய கஸ்டமர் சொன்னா இவ்வளவு நல்லா இருக்கும். ரைட். ஸோ நான் இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். அண்ட் உதாரணமா திங்க் அபவுட் யுவர் ஃபேவரட் எக்ஸ்பர்ட். உங்களுக்குன்னு ஒரு நிறைய ரோல் மாடல்ஸ் இருப்பாங்கல்ல, உங்களுடைய கோச்சஸ், பெரிய பெரிய மென்டர்ஸ், கோச்சஸ் எல்லாருமே. ஃபார் எக்ஸாம்பிள் கிராண்ட் கார்டன் எடுத்துக்கோங்க. ஓகே. ஆர் ரசல் பிரன்சன் எடுத்துக்கோங்க. ஆர் டோனி ராபின்ஸ் எடுத்துக்கோங்க. இவங்களாம் என்ன பண்றாங்க? தே ஆர் ஆடிங் த வேல்யூ. ஓகே. அவங்க கனெக்ஷன் கிரியேட் பண்றாங்க, நிறைய வேல்யூஸ் ஆட் பண்றாங்க அண்ட் நிறைய கேள்விகளுக்கு ரியல் டைம் ஆன்சர் பண்றாங்க. கரெக்டா இல்லையா? ஓகே. ஈவன் இன்க்ளூடிங் மீ, நானும் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக? ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்றதுக்காக வேல்யூ ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ரியல் டைமா நான் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா என்னுடைய லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் த கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக, லாங் டேர்மா என்னுடைய பிசினஸ் க்ரோ பண்றதுக்காக. ஓகே. நிறைய பேர் என் கூட பயணிச்சவங்க லைக் நான் 2018, 19 என் கூட ஸ்டார்ட் பண்ணவங்க இவ்வளோ பேர், நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஓகே. ஒண்ணு என்ன கேட்பாங்க, எப்படி உங்களால இவ்வளவு நாள் கண்டினியூ பண்ண முடியுது அப்படின்னா, அதுக்கான ஒரே ஆன்சர் வந்து நான் திரும்ப திரும்ப ஷோ பண்ணிட்டே இருக்கேன் என்னுடைய கிளையண்ட்ஸ்க்கு. திரும்ப திரும்ப நான் வெபினார் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது ஆட்டோமேஷன்லயாச்சும் இருக்கட்டும், அது லைவ்லியா இருக்கட்டும். நான் பண்ணிட்டே இருக்கேன். வெபினார்ஸ். ஓகே. இப்போ ஒன் டு ஒன் பண்ணா நான் சீக்கிரம் ட்ரெயின் ஆயிருவேன். எத்தனை பேர் ஒன் டு ஒன்ல கனெக்ட் பண்ண முடியும்? ஆனா ஒன் டு மெனி வெபினார்ஸ்ல என்னால நிறைய ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒரே நேரத்தில் வெபினார்ஸ் பண்ண முடியும். ஸோ தே ஆர் ரிலேஷன்ஷிப் பில்டிங் டூல்ஸ் தட் டர்ன் கேஷுவல் கஸ்டமர்ஸ் இன்டு லாயல் அட்வொகேட்ஸ். எது? இந்த வெபினார்ஸ். ஓகே. இந்த மாதிரி வெபினார்ஸ் கண்டக்ட் பண்றது, ஒன் டு மெனி வெபினார்ஸ் கண்டக்ட் பண்றது. ஸோ எப்பயுமே லைவா போங்க, லைவா போய் வேல்யூஸ் டெலிவரி பண்ணுங்க. அண்ட் உங்க கஸ்டமர்ஸ் உங்க கூட தே வில் ஃபால் இன் லவ் ஆக்சுவலா. இல்ல லைவா பண்ண முடியல, அட்லீஸ்ட் கோர்சஸ் மூலியமாவது அவங்கள பார்க்க வைங்க. நம்முடைய ஃபனல்ஸ்ல மெம்பர்ஷிப் ஏரியா இருக்கு இல்லையா, அதுலயாச்சும் அவங்கள பார்க்க வைக்கணும். திரும்ப திரும்ப உங்க கூட அவங்க வந்து உங்களுடைய நாலேஜ் அவங்க கன்சியூம் பண்ணும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது என்கேஜ்மெண்ட் பூஸ்ட் பண்ணும், ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணும், அண்ட் அந்த ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட்டையும் சேல்ஸா கன்வெர்ட் பண்ணும். கிளியர்? ஸோ இது எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா, சிம்பிள். மெம்பர்ஷிப்ல போங்க, ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணுங்க, கோர்சஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுங்க. இல்லைன்னா நம்மளுடைய மை வெபினார் பிளாட்ஃபார்ம் போங்க. உங்களுடைய ஏற்கனவே நீங்க ஒரு வெபினார் பண்ணிருப்பீங்களே, இங்க எத்தனை பேர் ஆல்ரெடி ஒரு செஷனாவது எடுத்தவங்க? நான் வெபினார் பண்ணிருக்கேன் அப்படின்னா டபிள்யூன்னு டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. வெபினாரோ ஒரு கிளாஸோ நான் லைவா எடுத்திருக்கேன் அப்படின்னா டபிள்யூன்னு டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. ரைட்? டபிள்யூ. ஃபைரோஸ் பண்ணிருக்கீங்க, குட் குட் குட். ரம்யா பண்ணிருக்கீங்க, குட் 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 குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். யாரெல்லாம் பண்ணிருக்கீங்களோ ஜஸ்ட் உங்களுடைய வெபினார் பிளாட்ஃபார்ம் போங்க. உங்களுடைய web.funnelsden.com வெபினார் பிளாட்ஃபார்ம் போங்க. உங்க வீடியோ ஜஸ்ட் அப்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல போயிட்டு நியூ வெபினார் கொடுத்து நியூ ஆட்டோமேட்டிக் வெபினார் கிளிக் பண்ணுங்க. வெரி 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 சிம்பிள். ஓகே. பண்ணிட்டு உங்க நேம் கொடுங்க. ஓகே. டைட்டில், வெபினார் டைட்டில் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் அந்த வெபினார் இருக்கு அந்த ஹவர்ஸ் போட்டுக்கோங்க. எல்லாம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகே. டைம் எல்லாம் எப்போ பார்க்கணும் எல்லாம் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்லாம் நீங்க எடிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ரைட்? அண்ட் இதுதான் வந்து வாட்ச் ரூம் எப்படி இருக்கும். இந்த வாட்ச் ரூமை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த பில்டர் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பில்டர்ல வீடியோ சோர்ஸ், எந்த வீடியோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. அந்த வீடியோ நீங்க அப்லோட் பண்ணலாம். ஓகே. இல்லைனா ஏற்கனவே நீங்க மை வெபினார் லைவ் செஷன் எடுத்துருக்கீங்க, அதை நீங்க லிங்க் பண்ணலாம். இல்லைனா நான் அப்லோட் பண்ண வீடியோ செலக்ட் பண்றேன். ஏதோ இந்த ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்றேன். தட்ஸ் ஆல். இதனுடைய பல்ஸ் டயக்னோசிஸ் அக்யூபஞ்சர் வீடியோ. ஓகே. நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் கொடுத்துட்றேன். தட்ஸ் ஆல். இந்த வீடியோ செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்றேன். இப்போ ப்ளே பண்ண அப்படின்னா எனக்கு இந்த வீடியோ ப்ளே ஆகும். ரைட்? ஓகே. இது நான் 2019 எடுத்த வெபினார். ஓகேங்களா? இது ஒன்றும் எனக்கு சேல்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கு. கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் அதை பாஸ் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே என்ன ஆகுதுன்னா டைம் லைன் ஓட் ஆகும். ஆல்மோஸ்ட் 1 hour 30 minutes இருக்கிற செஷன். இதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். எங்கே வந்து சாட் வரணும், எங்கே வந்து ஆஃபர் வரணும், எல்லாம் நான் எடிட் பண்ண முடியும். ஸோ நான் வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஆஃபர் நான் செலக்ட் பண்ணலாம். ஆஃபர் கிளிக் பண்ணி எந்த டைமில் நான் ஆஃபர் செல் பண்ணுமோ அந்த டைமில் ஆஃபர் கொடுக்கலாம். ஹேண்ட் அவுட் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாவது கொஸ்டின் கேட்டிருந்தா அந்த கொஸ்டின் போட் பண்ணலாம். சாட், லைவ் சாட் வேணா லைவ் சாட் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்டிமுலேட்டட் சாட். ஸ்டிமுலேட்டட் சாட் அப்படின்னா ஏற்கனவே லைவா நீங்க பண்ணிருக்கும் போது ஜூம்ல சாட் வந்திருக்கும் தெரியுமா, அந்த சாட் அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க ரைட் ஹேண்ட் சைடு அந்த சாட் எல்லாமே அப்பியர் ஆகும். ஸோ நீங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த சாட்லாம் வரும். ஸோ மற்றவங்களுக்கு வந்து இது லைவ் மாதிரி தெரியும், அவங்க ரெக்கார்டிங்கே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ லைவ் மாதிரி அவங்க அட்டன் பண்ணுவாங்க. அதான் சாட் ஸ்டிமுலேட்டர்னு சொல்லுவேன். இதுல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி இம்போர்ட் சாட் கொடுத்து அந்த சாட் இதெல்லாமே நான் டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சிம்பிள் தான். ஸோ கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணுங்க. இஃப் எவ்ரி திங் இஸ் டன் ஜஸ்ட் சேவ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன, இது வந்து அப்படியே நான் கோத்ரூ பண்ணலாம். ரைட்? இங்கே பாருங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து நான் எடிட் பண்ணணும், நான் எடிட் பண்ணிக்கலாம், சாட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். இஸ் இட் ஈஸி? ஆட்டோமேட்டிக் வெபினார் பண்ணுறது ஈஸியாக டைம் சாட் பாக்ஸில் ஒரு 30 minutes நீங்கள் லான்ச் பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக் வெபினாரை. இது பண்ணிட்டு ரீப்ளே வேணா ரீப்ளே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ தட் லைவாக அட்டன் பண்ண முடியாதவங்க இல்லை அட்டன் பண்ணவங்க திரும்ப பார்க்குறாந்தா நீங்கள் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதுலயே நீங்க வந்து இமெயில்ஸ் எனேபிள் பண்ணலாம்,
அண்ட் ஃபனல் ஜெனரல் கனெக்ட் ஆகல நீங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் எனேபிள் பண்ணலாம். பண்ணிட்டு சேவ் கம்ப்ளீட் கொடுங்க. உங்களுடைய வெபினார் ரெடி. ஸோ உங்கள் வெபினார் ரெடியா? இங்கே இந்த ஏரோமரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து கெட் லிங்க்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து இதான் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க். இந்த லிங்க் தான் உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகே, இது வாட்ச் ரூம் லிங்க், இது ரீப்ளே பேஜ் லிங்க், இது கண்ட்ரோல் ரூம். கண்ட்ரோல் ரூம் எதுக்காகனா நீங்கள் எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்களா, சார்ட் பண்ணுறாங்களா பார்க்கறதுக்காக. ஓகே, ஸோ இந்த மாதிரி லைவாக உங்களால் வெபினார் லான்ச் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஓகே, இந்த ஒரு வெபினார் பிளாட்ஃபார்முக்கு மட்டுமே இயர்லி $1000 நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வருஷத்துக்கு 1000 லைக் எவர் வெபினார்னு சொல்லிட்டு ஃபனல்ஸன் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, பட் இது எல்லாருக்குமே இதை நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் ஃபனல்ஸன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஆனுவல் யூசர், ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். இது மூலிமா நீங்கள் லைவ்லியாக எப்பயுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு லைவ் என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரிலவெண்ட்டாக இருக்குது? ரிலவெண்ட் அப்படின்னா R10 டைப் பண்ணுங்க. அர்ஜென்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா U10 டைப் பண்ணுங்க. ரைட், குட் 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 குட், சூப்பர் 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 சூப்பர், நைஸ், தேங்க்யூ. அடுத்து ஹேக் நம்பர் 10, யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் அட்வொகேசி ப்ளூ பிரிண்ட். அதாவது நீங்க உங்க ப்ராடக்ட்டை பத்தி சொல்றதை விட உங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணவங்க சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இது. ஆர் யூ லெவரேஜிங் யூசர் ஜென்ரேட் கண்டென்ட் டு எஜுகேட் அண்ட் இன்ஸ்பயர்? லைக் அதாவது உங்க ப்ராடக்ட்டை பத்தி ஒருத்தரை வந்து சொல்ல வைக்கிறது, அதான் யூஜிசி கண்டென்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்யூனிட்டி நீங்கள் லான்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம கம்யூனிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா FD.University, நீங்கள் கம்யூனிட்டி போனீங்க அப்படின்னா யூ கேன் see that. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஷாலி வந்து அவங்க வந்து எப்படி வந்து அந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணி அதை ஷேர் பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூஜிசின்னு சொல்கிறது யூசர் ஜென்ரேட் கண்டென்ட், அவங்களா ஷேர் பண்ணுற கண்டென்ட். இதை நீங்கள் ஷோ பண்ணும்போது இந்த ரியல் டைம் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸும் ரீஆக்டிவேட் ஆவாங்க. இப்போ 100 பேர் உங்கள் கிளைண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், 100 பேருமே ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் அதில் ஒரு 20 பேர் தான் ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த 20 பேரையும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கிளைண்ட்ல ஷேர் பண்ண சொல்லணும். அவங்க என்ன வேலை செய்ய, ஒரு அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ண சொல்லுங்க. இதை பார்க்குற இன்ஆக்டிவான கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லையே இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கா, நம்மளும் இதை பண்ணுவோம் சொல்லிட்டு ரீஆக்டிவேட் ஆக ஆரம்பிப்பாங்க. இஸ் இட் கிளியர்? ஸோ இது மூலிமா நம்முடைய கிளைண்ட்ஸ் ரீஆக்டிவேட் பண்ண முடியும், ரிட்டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? முடியும் அப்படின்னா எஸ்என் டைப் பண்ணுங்க ஷேர் பாக்ஸில், இஃப் இட்ஸ் பாசிபிள் முடியும் அப்படின்னா. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. எப்படின்னா நம்முடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய கம்யூனிட்டியில் நீங்கள் ஷேர் பண்ண வைக்கலாம். ஓகே, குட் 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 குட். இது எப்படி பண்ணுறது, லைக் ஈவன் அந்த மாதிரி இமேஜஸ் வரும்போது நீங்கள் சோஷியல் பிளான் மூலிமா ஷேர் பண்ண சொல்லலாம். நம்ம சோஷியல் ஆட்டோமேஷன் டூல் இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஷேர் பண்ண வைக்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு இது ரிலவெண்ட்னா R10 டைப் பண்ணுங்க, அர்ஜென்ட் அப்படின்னா U10 டைப் பண்ணுங்க சேட் பாக்ஸில். ரிலவெண்ட்னா R10, அர்ஜென்ட்னா U10. சூப்பர் 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 சூப்பர், நைஸ் நைஸ், சூப்பர். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரெஃபரல் growth மல்டிபிள் ஃப்ரேம்வொர்க். அது ஹேக் நம்பர் 11 நினைக்கிறேன், அதில் நான் போடலை ஆக்சுவலாக, மேபி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ரெஃபரல் growth மல்டிப்ளையர் ஃப்ரேம்வொர்க். ஸோ எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் மூலிமா நிறைய கிளைண்ட்ஸை உள்ள கொண்டு வர்றது. ஹேவ் யூ எவர் டோல்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் எ நியூ ரெஸ்டாரண்ட்? என்னைக்காச்சும் கேள்வி, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எத்தனை பேர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை ஒரு ப்ராடக்ட்டையோ ஒரு சர்வீஸையும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு மீன் டைப் பண்ணுங்க சேட் பாக்ஸில். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாருப்பான்னு சொல்லி எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க, மீன் டைப் பண்ணுங்க. சூப்பர், அருண்ராஜ் வாங்கியிருக்கீங்க, நைஸ் நைஸ். how many of you லைக் நானும் நிறைய வாங்கியிருக்கோம், ரைட்? மோஸ்ட்லி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்துட்டு நம்ம அதை வாங்குவோம், அதை நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட்? எல்லாருமே மீ மீ நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, ஸோ இமேஜின் இஃப் யூ காட் ரிவார்டட் எவ்ரி டைம் தட் ஹேப்பன்ட். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறீங்க, அவங்க அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்பொழுது வாங்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் கிடைச்சா யூ வில் பி ஹாப்பி, கரெக்டுங்களா? உங்களுக்கு பரவாயில்லையே நம்ம சும்மா தானே ரெஃபர் பண்ணோம், அதாவது யாம் பெற்ற இன்பம் பிறரும் பெறட்டும் வையகம் பெறட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஓகே, பட் அப்படி ஷேர் பண்ணி அவங்க வாங்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் கிடைச்சிச்சுன்னா கரும்பு திங்க கூலியா, கரெக்டா இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு
இன்ஃப்ளூயன்சர் உள்ள கொண்டு வரணும் அர்த்தம் தேவையே இல்லை. ஒரு இன்ஃப்ளூயன்சர் பே பண்ண வச்சு லைக் இர்ஃபான் வி மாதிரி 5 lakhs 10 lakhs நீங்கள் பே பண்ணி ஒரு வீடியோ போடணும் அவசியமே இல்லை. உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை ப்ரொமோட் பண்ண வைக்கலாம். உங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை உங்களுடைய லாயர் ஃபாலோவர்ஸாக ரெஃபரல்ஸாக நீங்கள் மாற்ற முடியும். எப்படின்னா அவங்களுக்கான ஒரு சிஸ்டத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுறது. ஓகே, நார்மலாக இங்கே 2 காமன் விஷயம் சொல்லியிருப்பேன். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் கஸ்டமர் வந்து உங்கள் பிஸ்னஸை பற்றி ஷேர் பண்ணுறாங்க, இன்சென்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல். ஓகே, அது நார்மலாக பண்ணுவாங்க. ஓகே, அவங்க சர்வீஸ் பிடிச்சிருக்கும்போதுப்பா இந்த வெபினார் அட்டன் பண்ணுங்கப்பா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்களும் அட்டன் பண்ணுங்க சொல்லுவாங்க. இட் ஹேப்பன்ஸ், எப்பயுமே இது நடக்கிற விஷயம் தான். பட் ஆனால் இது ரேராக நடக்கும், அடிக்கடி பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, ரைட்? பிஸியாக இருக்கும் பொழுது வேலையை விட்டுட்டு போய் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ ரேராக பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் 2வது பாருங்க, யூ ஹேவ் கன்சிடர்ட் ரெஃபரல் ப்ரோக்ராம்ஸ் பட் செட்டிங் ஒன் ஆப் ஃபீல்ஸ் டு காம்ப்ளிகேட்டட் ஆர் டைம் கன்சியூமிங். அதாவது ரொம்ப டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி ஒரு ரெஃபரல் ப்ரோக்ராம் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியாது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிஸ் ஆகும். அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ண சொல்கிறீங்க, அவங்க ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்க தான் ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது, அவங்க மூலியமாக வந்தாங்கலாம் தெரியாது, இல்லை வேறு இப்போ 2-3 பேர் ஒரே ஆள் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் யாருக்கு நீங்கள் கமிஷன்ஸ் கொடுப்பீங்க, யாருக்கு வந்து நீங்கள் ரிவார்ட்ஸ் கொடுப்பீங்க? அப்போ இங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஸோ இதுக்கு தான் வி நீட் அ சிஸ்டம். என்ன சிஸ்டம் அப்படின்னா ரெஃபரல் மார்க்கெட்டிங் சிஸ்டம், அஃபிலியேட் ப்ரோக்ராம் நீங்கள் உங்களுக்கு வேணும். ஸோ தட் உங்களுடைய ஒவ்வொரு கிளைண்ட்ஸ்க்குமே யூனிக்கான ஒரு ரெஃபரல் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ தட் எந்த கிளைண்ட்ஸ் மூலிமா என்ன லீடு வந்திருக்கோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ட்ராக் பண்ண முடியும், ரைட்? இது இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர் அக்யூசிஷனை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க, காஸ்ட் ரொம்ப கம்மியாகும், கஸ்டமர் ரிட்டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் அவங்க ரெஃபர் பண்ணி உள்ளே வந்திருக்கிறனால ஸோ இவங்களும் அவங்க கூட நிறைய நாள் ட்ராவல் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்படி பண்ணுறது? ஜஸ்ட் அஃபிலியேட் கேம்பெயின் நீங்கள் லான்ச் பண்ணி ஒரு வீடியோ மட்டும் கிரியேட் பண்ணால் போதும். நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், நம்முடைய கம்யூனிட்டியில் எப்படி நியூஸ்லேயே போனீங்கன்னா இந்த 9 டாட்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அஃபிலியேட்ஸ் டேஷ்போர்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லிங்க்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் லான்ச் பண்ண போகிறீங்க. தட்ஸ் ஆல். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அதுதான் நீங்களும் லான்ச் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் போனீங்கன்னா இங்கே கேம்பெயின்ஸ் இருக்கும். நார்மலாக இப்போ 700 பேர் இருக்காங்க இந்த கம்யூனிட்டி அப்படின்னா 700 பேருக்குமே டிஃப்ரெண்ட் லிங்க்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஜென்ட் லிங்க் இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லிங்க் வரும். என்ன மாறணும், லாஸ்ட் இப்போ Abdul 66518 சொல்கிறது என்னுடைய ரெஃபரல் நம்பர், உங்களுக்கு வேறு ரெஃபரல் நம்பர் வரும். அது மட்டும் தான் டிஃபர் ஆகும். இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணி ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறேன், ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட லீட்ஸ் வந்து என்ன ஆகும், என்னோட இமெயில் ஐடி கீழே ஹார்ட் கோட் ஆயிரும். ஸோ தட் அந்த லீட் எப்போ வந்து என்னுடைய லைக் நான் ரெஃபர் பண்ண சர்வீஸை வாங்குறாரோ அப்போ எனக்கு அதுக்கான கமிஷன்ஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ தட் இந்த மாதிரி எனக்கு கமிஷன்ஸ் வரும். இப்போ 25,000 ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்கன்னா எனக்கு ஒரு 6,250 எனக்கு கமிஷன்ஸ் வரும். 25% கமிஷன்ஸ் வரும், 40% கமிஷன் வரும், வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? ஸோ கமிஷன் எல்லாமே நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். இந்த ட்ராக்கிங் ரொம்ப 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 முக்கியம். இப்படி இல்லை அப்படின்னா, சிஸ்டம் இல்லை அப்படின்னா பீப்புள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1000 வேலை இருக்குது, கரெக்டுங்களா? அப்படின்ட்டு இருக்கும்போது இன்னும் வேலை இல்லைனாலும் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. அப்படின்ட்டு இருக்கும் பொழுது அவங்கள ஃபோக்கஸ்டாக உங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் அ ரெஃபரல் சிஸ்டம். ஓகே, ஸோ எத்தனை பேருக்கு ரெஃபரல் சிஸ்டம் இஸ் ரிலவெண்ட் உங்கள் பிஸ்னஸ்க்கு? ரிலவெண்ட் அப்படின்னா R10 டைப் பண்ணுங்க. கண்டிப்பாக இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா U10 டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸில். ஓகே, ஆக்சுவலாக ஹேக் நம்பர் 12 அந்த ஹேக் நம்பர் 11 தூக்கி தான் இங்கே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே கூல், ஒரு நிமிஷம் இதை நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். 1 செகண்ட். முடிஞ்சா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க, நான் வந்து இதை அப்படியே சேஞ்ச் பண்ணிடுறேன் பேரலா. ஆக்சுவலாக லாஸ்ட் மினிட்ல எடிட் பண்ணனால ஒழுங்காக நான் பண்ணலை. வெயிட் அ மினிட். hack number 12. Okay, so almost no 11 hacks, there's 12 hacks actually. 12 hacks நம்ம பார்க்குறோம் actually. So 12th hack, last and final hack, but not least hack. ஓகேங்களா?
கேமிஃபைடு லாயல்ட்டி பூஸ்ட் சிஸ்டம்ஸ். உங்க எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸை எப்படி நீங்க கேமிஃபை பண்றது, அவங்கள வந்து என்கரேஜ் பண்றது, ஸோ தட் எப்பயுமே அவங்கள லைக் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்க வைக்க முடியும். உதாரணமா நீங்க ஒரு பார்ட்டி கனெக்ட் பண்றீங்க. அந்த பார்ட்டியில எல்லாருமே அமைதியா இருந்தாங்கன்னா அந்த பார்ட்டி நல்லா இருக்குமா? எல்லாரும் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க, ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்கன்னா அந்த பார்ட்டி நல்லா இருக்குமா? சுத்தமா நல்லா இருக்காது. சரியா இல்லைங்களா? அப்ப எப்படி அவங்கள வந்து நீங்க மோட்டிவேட் பண்ணுவீங்க? எப்படி வந்து என்கேஜ் பண்ண வைப்பீங்க? ஒரு கேம் மாரி கனெக்ட் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ அந்த மாரி தான் இங்க நம்ம கேம் நம்ம கிரியேட் பண்றோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, எத்தன பேருக்கு போர் அடிக்கும்? இப்ப நான் பாட்டுக்கு சொல்லிக் குடுத்துட்டே இருக்கேன். நான் உங்க யாரையும் நான் டைப் பண்ணவே சொல்லல. ஓகேங்களா? நான் உங்கள வந்து டைப் பண்ண சொல்றேன் இல்லையா நார்மலா? எத்தன பேருக்கு அர்ஜென்ட், ரிலவன்ட் அப்படின்னு. டைப் பண்ண சொல்லல அப்படின்னா, எத்தன பேருக்கு போர் அடிக்கும்? ஜஸ்ட் பீன்னு டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. நீங்க வந்து டிஸ்கனெக்டடா இருப்பீங்க. கரெக்ட்டா இல்லையா? நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. நீங்க பாட்டுக்கு கேட்டுட்டு இருப்பீங்க. அப்ப இன்க்ளூசிவா இருக்காது. டிஸ்கனெக்ட்டா இருப்பீங்க. ஆனா இங்க நான் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து உங்க பிசினஸ்க்கு ரிலவென்ட்டா? உங்களுக்கு அர்ஜென்ட்டா? அப்படின்னு நான் கேட்கும்பொழுது நீங்க திங்க் பண்றீங்க. உங்க மூளைக்கு நான் வேலை குடுக்குறேன். கரெக்ட்டுங்களா? சோ இது வந்து ரியாக்டிவேட் பண்றது. இதுலயும் வந்து நான் ஒரு குரூப்பா வச்சு உங்கள்ட்ட வந்து நான் கேமிஃபையும் பண்ண முடியும். அப்படி கேமிஃபை பண்ணும்பொழுது இன்னும் பெட்டர் இன்டராக்ஷன கிரியேட் பண்ண முடியும். பெட்டர் ரிட்டென்ஷன கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அங்க ஒரு பஸ்ஸிங் இருந்துகிட்டே இருக்கும். ரைட்? பேசிட்டே இருப்பாங்க. ஈவன் நம்முடைய கம்யூனிட்டில பார்த்தீங்கன்னா, நான் நெறைய இந்த மாரி கிரியேட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம் லைக் இன்கம் சேலஞ்ச்லாம் நெறைய லான்ச் பண்ணியிருப்பேன். மந்த்லி இன்கம் சேலஞ்ச். டெய்லியும் வந்து அவங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. எதுக்காக? அந்த என்கேஜ்மென்ட்ட இன்கிரீஸ் பண்றதுக்காக. ஈவன் நம்ம 90 டேஸ் சேலஞ்ச் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் எதுக்காக? என்கேஜ்மென்ட் இன்கிரீஸ் பண்றதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ண சொல்றது. எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க. அண்ட் எவ்ரி டைம் அவங்க ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணும்போதோ, இல்ல ஒரு கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணும்பொழுதோ, இல்ல அவங்க வந்து லைவ் செஷன் அட்டெண்ட் பண்ணும்போது நான் பாயிண்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ண முடியும். நம்மளுடைய ஃபனல்ஸ் டன்ல. பாயிண்ட்ஸ் லைக் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆகுறது, இல்ல 500 பாயிண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆகுறது. சோ தட் நீங்க ஜஸ்ட் கம்யூனிட்டில போனீங்க அப்படின்னா, கம்யூனிட்டில போயிட்டு லீடர் போர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க எல்லாருக்குமே பாயிண்ட் சிஸ்டம் இருக்கும். அக்ஷரா, ஷரீனா, ஸோ எல்லாருக்குமே பாயிண்ட்ஸ் இருக்கும். லாஸ்ட் 1 வீக்ல யார் அதிகமா பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கா, ஆல் டைம் யார் அதிகமா பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியா நம்மால பார்க்க முடியும். ரைட்? இது நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி இந்த பாயிண்ட்ஸ் அப்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ரைட்? லைக் ஒரு லைக்குக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இல்ல ஒரு கமெண்ட்க்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாரி நம்ம பாயிண்ட் சிஸ்டம் செட் பண்ண முடியும். இல்ல நீங்க மேனுவலாவும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். நீங்க இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணுங்க. சோ தட் நான் எக்ஸ்ட்ரா 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் பண்றேன்னு சொல்லலாம். ஆர் இப்போ உங்களுடைய கம்யூனிட்டில 100 கிளையண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 25 பேரை பிரிச்சுட்டீங்க 4 குரூப். குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த 4 குரூப்புக்குமே நீங்க ஒரு கேம் பிளான் குடுக்கலாம். சோ இந்த 4 குரூப்ல யார் யார் இந்த ஆக்டிவிட்டி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் 1000 பாயிண்ட்ஸ் நான் ஆட் பண்றேன். சோ ஒவ்வொருத்தருக்கும் 1000 பாயிண்ட்ஸ் ஆட் பண்றேன்னு இருக்கும்போது ஒவ்வொரு குரூப்புக்குமே 25,000 பாயிண்ட்ஸ். ஓகே. அப்ப என்ன நடக்கும்? ஒவ்வொரு குரூப்பும் அவங்களுக்குள்ளேயே புஷ் பண்ணிப்பாங்க. ஏய் நீ முடிச்சிட்டியா? நீ முடிச்சிட்டியா? நீ முடிச்சிட்டியா? நீ முடிச்சிட்டியா? ஒருத்தர் ஒரு அக்கவுண்டபிலிட்டி எடுத்துப்பாங்க. ஏன்னா அந்த குரூப் வின் ஆகணும். கிளியர்? ஏன்னா நம்ம டீம் ஒர்க்கா பண்ணும்பொழுது ரிசல்ட்ஸ ஃபாஸ்ட்டா நம்ம கொண்டு வர முடியும். மோட்டிவேட் ஆகும். கரெக்ட்டா இல்லையா? சோ தட் அந்த ஒவ்வொருத்தரும் புஷ் பண்ணி ஓகே இந்த 25 பேர்ல 20 பேர் முடிச்சுட்டாங்க 20,000. இங்க 18 பேர் 18,000 பாயிண்ட்ஸ். இவங்க வந்து 10,000 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து 24,000 பாயிண்ட்ஸ். அப்ப இந்த குரூப் தான் வின். இவங்க ஃபர்ஸ்ட், இவங்க செகண்ட், தேர்ட்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் குடுக்க முடியும். ரைட்? சோ இந்த மாதிரி கேமிஃபிகேஷன் எத்தனை பேருக்கு ரிலவென்ட் நினைக்கிறீங்க? சாட் பாக்ஸ்ல R10 டைப் பண்ணுங்க. இஃப் இட்ஸ் ரிலவென்ட் ஃபார் யூ. உங்களுக்கு ரிலவென்ட் அப்படின்னா R10 டைப் பண்ணுங்க. அண்ட் அர்ஜென்ட்டா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா U10 டைப் பண்ணுங்க. குட்? குட் ஆர் குட்? சூப்பர். சோ தேர் ஆர் டோட்டல் 12 ஹேக்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் ஆக்சுவலா. ஒன் செகண்ட் இங்கேயும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். இட்ஸ் நாட் 11, இட்ஸ் 12 ஹேக்ஸ். ஓகே, குட். ஸோ இங்கே 15 ஹேக்ஸ் பார்த்தோம். ஏல வந்து 16 ஹேக்ஸ் ஆல்மோஸ்ட் 31 ஹேக்ஸ் டோட்டலா. எஸ்ல another 13. ஸோ 31, 34, 44 ஹேக்ஸ். அண்ட் இங்கே வந்து 46, 56 ஹேக்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டல் ஹேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 56 ஹேக்ஸ் பார்த்துருக்கோம். ரைட்? ஸோ 56 ஹேக்ஸ்ல அட்லீஸ்ட் 1 or 2 ஹேக்ஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா கூட
நான் இந்த லாஸ்ட் 4 டேஸ் இன்வெஸ்ட் பண்ண டைம் வந்து ஒர்த் நான் ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? எத்தனை பேர் அட்லீஸ்ட் இல்லை ஒரு 2 ஹேக்கை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அடுத்த ஒரு வாரத்தில்? மீன் டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸில். மீ அவுட் ஆஃப் 56ல் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 ஹேக்கை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஐல் பி வெரி ஹாப்பி. ஓகேங்களா? ஏன்னா 2 நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே ஓகேங்களா ஆல்மோஸ்ட் நீங்கள் மந்த்லி ஒரு 4 நாளாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இல்லை மந்த்லி 3 பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், ஜஸ்ட் 3 hacks per month. Okay, so I'll be very happy, right? சூப்பர் 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 சூப்பர், நைஸ் 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 நைஸ். ஸோ உங்களுக்கான ஒர்க் புக்கை நான் ஷேர் பண்ணிடுறேன். டே 4க்கான ஒர்க் புக். கிவ் மீ செகண்ட். ஒர்க் புக்கான லிங்க் எடுத்துக்கிறேன். Where is the drive? Yeah, ஒர்க் புக்கான லிங்க் கிடச்சிருச்சு. 4 days ஒர்க் ஷாப். அண்ட் ஷேர் பண்ணுற லிங்க்கை கம் ஆன், ரைட் கிளிக், ஷேர் and anyone with the link, copy link. Okay, so chat boxல ஒர்க் புக்கான லிங்க் கொடுக்குறேன். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, டே 4 ஒர்க் புக்கான லிங்க் இது கிளிக் பண்ணீங்கன்னா எஸ். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான லிங்க். 16x ப்ராஃபிட் வித் கஸ்டமர் ரிட்டன்ஷன் அண்ட் ரெக்கரிங் ரெவன்யூ. ப்ளீஸ் மேக் ஷுர் இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், இது கூட விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே கீழே புக்கை கிளாரிட்டி கால்டர் கொடுத்துருப்பேன். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என் கூட நீங்கள் கிளாரிட்டி, என் கூடனா என்னோட டீம் கூட, எனக்கு யார் ஒர்க் பண்ணுறாங்களோ, இந்த ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு கிளாரிட்டி கால் இருக்கும். ஓ மை காட், ஏன்னா இந்த லிங்க் ஓப்பன் ஆகுது. 1 செகண்ட். ஓகே, லிங்க் வந்து அதில் தப்பாக இருக்கு நினைக்கிறேன். கிளாரிட்டி காலுக்கான லிங்க்கு ஓகே கரெக்டாக தான் ஓப்பன் ஆகுது. ஓ, சம்திங் ராங். என்னோட டீம் ஏதோ லிங்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கிளாரிட்டி கால் லிங்க்கை. ஓகே, ஓகே 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 லிங்க் அது கொஞ்சம் தப்பாக கொடுத்துட்டு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, லிங்க்கை நான் அப்டேட் பண்ணிடுறேன். நோ ப்ராப்ளம். ஷேர் பண்ணிட்டேன் ரோஜா, நான் வகுப்படி ஆரம்பத்திலே நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன், இருங்க நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். 1 செகண்ட். ஓகே, ஸோ புக்கை கிளாரிட்டி கால் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு லிங்க் தப்பாக இருக்குன்னு அதை நான் உங்களுக்கு லிங்க் நான் மாற்றி கொடுக்குறேன் ஆக்சுவலாக. ஸோ இஃப் கஸ்டமர்ஸ் டோன்ட் ரிட்டர்ன் யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 எவ்ரி மந்த். ஆக்சுவலாக ஒவ்வொரு மாதம் புது புது கஸ்டமர் கொண்டு வந்தீங்க என்ன ஆகும், 0 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இருக்கிற கஸ்டமரை நீங்கள் வேறு லெவலில் க்ரோ பண்ணோன்னா உங்களுக்கான ரிட்டேஷன் லீக் டயக்னோஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ எல்லாரும் உங்கள் பேனாவை எடுத்துக்கோங்க அண்ட் உங்களுக்கு நீங்களே மார்க் போடுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நோ போஸ்ட் பர்ச்சேஸ் ஃபாலோ. வாங்கிட்ட பிறகு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இல்லையா, பண்ணுறது இல்லை அப்படின்னா 1 பாயிண்ட். ஓகே, ஒரு மார்க் நீங்கள் கொடுத்துக்கோங்க. பண்ணுறீங்க அப்படின்னா எதுவும் போட தேவையில்லை, 0 பாயிண்ட். ஓகே, ரிமைண்டர்ஸ் அண்ட் ரீஆக்டிவேஷன். when customers have been purchased in 30, 60, 90 days do you reach out? லைக் பர்ச்சேஸ் பண்ண 1 month இல்லைனா 2 months or 3 months ரீச் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா 0 பாயிண்ட். பண்ணலை அப்படின்னா 1 பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ 1 + 1 2 பாயிண்ட்ஸ் வந்துடும். ஓகேங்களா, இது வந்து மைனஸ் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. அடுத்து நோ கம்யூனிட்டி ஆர் எங்கேஜ்மெண்ட். ஒன்றும் கம்யூனிட்டி நீங்கள் லான்ச் பண்ணலை, அதில் எங்கேஜ்மெண்ட் பண்ணலை அப்படின்னா 1 பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. நோ சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ரிக்கரிங் மாடல். இல்லை நான் வந்து எனக்கு மந்த்லியோ இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இல்லை அப்படின்னா
1 பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. நோ லாயல்ட்டி ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ். உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு வந்து லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கல ஒன்றும், லைக் கேமிஃபைடு பாயிண்ட் இல்லை அப்படின்னா 1 பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. ரெஃபரல் சிஸ்டம் ஒன்று நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இன்சென்டிவ்ஸ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா 1 பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக மொத்தம் 6 கொஷின் இருக்கு. ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் பண்ணல அப்படின்னா 1 பாயிண்ட். ஓகே, மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் வரும். இதில் 0 to 1 அப்படின்னா ஓகே, யூ ஆர் குட் டு கோ, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு லீக்கேஜ் மட்டும் தான் இருக்குது 0 to 1 அப்படின்னா. ஏன்னா ஒரே ஒரு எஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும், மற்றெல்லாம் பண்ணல நீங்கள். ஓகே, பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா. அடுத்து 2 to 3 வந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்குது, ஓரளவுக்கு நீங்கள் வந்து க்ரோ பண்ணிடலாம். 4 to 5 அப்படின்னா சிக்னிஃபிகன்ட்லி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் 6 லீக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தயவு செஞ்சு இந்த இன்னைக்கு பார்த்த எல்லா ஹேக்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, வேற லெவலில் நீங்கள் க்ரோ பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்கள் கஸ்டமர் லைஃப் சைக்கிளுக்கான ஒரு மேப் இங்கே கொடுத்துருப்பேன், ரைட். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்க்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமர் ஆக்ஷன், உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன இருக்கும், என்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் ஐடியாஸ் இருக்கு, நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஸ்டெப், சப்போர்ட் அண்ட் கம்யூனிட்டி, அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பேன். இல்லை நீங்கள் படிச்சு பாருங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் சொல்லி கொடுத்த மெத்தட் தான், பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருப்பேன். ரெக்கரிங் ரெவன்யூ ஐடியாஸ் தட் ஃபிட்ஸ் யுவர் பிஸ்னஸ். நீங்கள் கேட்கலாம் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிசினஸ் எப்படி ரெக்கரிங் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் தான் இது. உதாரணமாக மந்த்லி சப்போர்ட் ஆர் மெயின்டெனன்ஸ். எத்தனை பேருக்கு உங்களுடைய பிஸ்னஸில் மந்த்லி சப்போர்ட் லான்ச் பண்ண முடியும்? உங்கள் பிஸ்னஸில் எக்ஸ்ட்ராவாக மெயின்டெனன்ஸ் மாதிரி மந்த்லி சப்போர்ட் என்னால் கொடுக்க முடியும், இயர்லி சப்போர்ட் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு சார்ஜ் பண்ணலாம், ரெக்கரிங் சார்ஜ். ஓகேங்களா. ஒன்று, எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ப்ரீமியம் அப்படின்னா பீப்புள் வந்து எப்பயுமே அதுக்கு ஒர்த்தாக ஃபீல் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. சரிங்களா. ஸோ அதனால் நான் ரெண்டு விதமான சப்போர்ட். உதாரணமாக இப்போ நீங்கள் என்னுடைய ஃபைனான்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் எல்லாருக்குமே ஃப்ரீயாக 24/7 சப்போர்ட் கொடுக்குறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் என்கிட்டயும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சப்போர்ட்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அது இருக்கான்னு செக் பண்ணுறேன், 1 செகண்ட். ப்ரீமியம் லேண்டிங் பேஸ், ப்ரீமியம் இதில் இருக்கா? நோ, இதில் இல்லை ஆக்சுவலாக. நான் ஒரு தடவை ஷேர் பண்ண இந்த குரூப்பில், நான் அப்புறமா வேணா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ரீமியமாக நீங்கள் சப்போர்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய எக்ஸிஸ்டிங் சப்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக பண்ணுறது ப்ரீமியம் சப்போர்ட், பட் ப்ரீமியம் ப்ரியாரிட்டி சப்போர்ட்னு ஒன்று இருக்கும், ரைட். ப்ரியாரிட்டி சப்போர்ட் அது. ஓகே, ஸோ அந்த லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ரியாரிட்டி சப்போர்ட் அப்படின்னா நார்மலாக நான் 3 months ஏஜென்ட் சப்போர்ட் கொடுக்குறேன் இல்லையா, அது அப்படியே கன்டினியூ பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன். என்னோட டீம் வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணுவாங்க கண்டினியூடா, ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் ஆன் மந்த் ஆர் இயர் ஆன் இயர் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ரைட். இட்ஸ் எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒன்று பெஸ்ட்டாக அப்படி கொடுக்குறது, அவங்களுக்கு வேல்யூ நம்ம ஆட் பண்ணுறது, ஸோ தட் நீங்கள் எக்ஸ்ட்ரா அதில் எர்ன் பண்ண முடியும் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில். ஓகே, அடுத்தது மெம்பர்ஷிப் அக்சஸ் ப்ரோக்ராம். உங்க பிசினஸ்ல எத்தனை பேர் வந்து மெம்பர்ஷிப் மாதிரி லான்ச் பண்ண முடியும்? கம்யூனிட்டி ஆல்ரெடி நீங்க பண்ணிருக்கீங்கன்னு பரவாயில்ல, நீங்க பண்ணல அப்படின்னா நீங்க கம்யூனிட்டி வந்து நீங்க லான்ச் பண்ணலாம். பிசினஸ் கோச்சிங் கம்யூனிட்டி, எக்ஸ்பர்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், ரெசிபி லைப்ரரி மாதிரி நீங்க லான்ச் பண்ணலாம். ஓகே, இதுல நீங்க உங்க ஐடியா என்னவோ அதை நீங்க எழுதிக்கோங்க. அடுத்து மெயின்டெனன்ஸ் ஆர் கம்யூனிட்டி பேக்கேஜ். மெயின்டெனன்ஸ் பேக்கேஜ் மாதிரி லைக் ஏஜென்சி சப்போர்ட் மாதிரி, இல்லை உங்களுடைய யூடியூப் சேனலை நான் மெயின்டைன் பண்ணுறேன், இல்லை உங்கள் சோஷியல் மீடியா சேனலை மெயின்டைன் பண்ணுறேன், உங்களுடைய ஃபேமிலியோட ஹெல்த்தை வந்து நான் குவார்டர்லி ஒன்ஸ் நான் செக்அப் பண்ணிக்கிறேன். நார்மலாக நீங்கள் பே பண்ணணும்னா 12,000 ஆகும், நீங்கள் வந்து பிஃபோராக பே பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2,500. அந்த மாதிரி நீங்கள் பிஃபோராகவே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் கொண்டு வரலாம். ஈவன் நீங்கள் ரீசெண்டாக லைக் வாட் இஸ் தட் ஜெப்டோ ஆர் இந்த ஸ்விக்கிலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் முறை ஆட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் டெலிவரி வேணுமா சப்ஸ்கிரிப்ஷன். ஈவன் பிரைம், அமேசான் பிரைமில் எக்ஸ்ட்ரா வேணுமா சப்ஸ்கிரிப்ஷன். எல்லாத்துக்குமே இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வராங்க. இதெல்லாமே வந்து ரெக்கரிங் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ். சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல வேற என்னெல்லாம் ஆட் பண்ண முடியும்? இப்போ நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் கோச்சா மீல் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி நீங்கள் லான்ச் பண்ணலாம். ஏன்னா எல்லாராலையும் வீட்டில் அவங்களுக்கு கலோரிஸ்க்கு ஏற்ற மாதிரி, ப்ரோட்டீன்ஸ் ஏற்ற மாதிரி ஃபுட்டு தயாரிக்க முடியல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம், ரைட். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே வாச்சும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். சப்ளிமெண்ட் டெலிவரி இல்லை கண்டென்ட் ரைட்டிங் மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து
வீக்லி 2 வீடியோ போடணுமா, நானே உங்களுக்கு கண்டென்ட் எழுதி குடுத்துடுறேன். ஏன்னா கண்டென்ட்ட வச்சு நீங்க பேசி போட்டுறலாம். அந்த மாரி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்லயும் கொண்டு வரலாம். பிரியாரிட்டி அக்சஸ் ஆர் விஐபி டயர். நான் சொன்னேன் பிரியாரிட்டி மெம்பர்ஷிப், பிரியாரிட்டி சப்போர்ட். அந்த மாரி நீங்க லான்ச் பண்ண முடியும். இது உங்களோட ஐடியாஸ நீங்க எழுதிக்கோங்க. So, design your recurring revenue model. Number 1, step number 1, choose the model that aligns best with your customer needs. உங்க கஸ்டமர் தேவையான மாரி. ஸ்டெப் நம்பர் 2, உங்க கஸ்டமர்ஸ் எவ்ரி மந்த் என்னென்ன ரிசீவ் பண்ணுவாங்கன்னு டிஃபைன் பண்ணுங்க. அண்ட் அதுக்கேத்த மாரி பிரைசிங் பண்ணுங்க. மினிமம் 2000 இருந்து 10,000 பெர் மந்த் வரைக்கும். ஏன்னா இந்தியால நார்மலா 2000 to 10,000 வந்து காமனான விஷயம். நீங்க பிரைசிங் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 4 வந்து கிரியேட் a simple sign up process and payment collection system. லைக் யூபிஐல நீங்க மந்த்லி மெம்பர்ஷிப் கிரியேட் பண்ணலாம். ஆர் ரேசர் பே இருந்தால் ரேசர் பே நீங்க மந்த்லி மெம்பர்ஷிப் கிரியேட் பண்ணலாம். அண்ட் லான்ச் யுவர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஃபர்ஸ்ட். தே ஆல்ரெடி டஸ்ட் யூ. ஆல்ரெடி உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி நல்ல ஒரு ரேப்போ இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க லான்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ த பிக்கஸ்ட் மிஸ்டேக் இஸ் வெயிட்டிங் ஃபார் பர்ஃபெக்ஷன். லான்ச் இஸ் அ சிம்பிள் ரெக்கரிங் ஆஃபர் திஸ் மந்த். எத்தனை பேர் இந்த மந்த், அதாவது ஒன்றும் அனதர் 1 வீக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அனதர் 1 வீக்ல உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல ரெக்கரிங் இல்ல ஹை டிக்கெட் லான்ச் பண்ண தயாரா இருக்கீங்க? ஜஸ்ட் மீன் டைப் பண்ணுங்க chat பாக்ஸ்ல. ஜஸ்ட் டைப் மீ இன் த chat பாக்ஸ். ரைட்? ஹவெவர், நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளாட்டினம் ஆர் சில்வர் மெம்பர் அப்படின்னா இந்த மந்த் எண்ட் உங்களுக்கான 3 டேஸ் ஒர்க் ஷாப் இருக்கு. ஓகே, என் கூட சேர்ந்து நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஒன் செகண்ட். ஒன் செகண்ட், சின்ன ஒரு சப்போர்ட் கோரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ கம்மிங் 3 டேஸ் யாரெல்லாம் அட்டன் பண்ண தயாரா இருக்கீங்க? 3 டேஸ் அட்டன் பண்றீங்கன்னா 3 டேஸ் டைப் பண்ணுங்க chat பாக்ஸ்ல. கம்மிங் 3 டேஸ் யாரும் அட்டன் பண்றீங்க அப்படின்னா 3 டேஸ் டைப் பண்ணுங்க. எஸ் எஸ் எஸ். பிகாஸ் நேற்று இதை நான் லான்ச் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து இந்த 3 டேஸ்க்கு வந்து ஆக்சுவலி இது எக்ஸ்ட்ரா சார்ஜபிள் தான் அவுட் சைடர்ஸ்க்கு. எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் நீங்கள் ஃப்ரீ அட்டன் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரா லைக் அவுட் சைடர்ஸ் என்ன ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பிளாட்டினம் மெம்பர்ஸ் அண்ட் சில்வர் மெம்பருக்கு என்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா. ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் என்ரோலிங் த கிளைண்ட்ஸ். கரெக்டா இல்லையா? அதாவது இந்த 3 டேஸ்க்கு வந்து நான் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, ஒரு 50% டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துருந்தேன். 20,000 இதோடைய ப்ரோக்ராமுடைய வேல்யூ. 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தேன். அகைன் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தேன். இந்த 10 மினிட்ஸ்ல நீங்க க்ளோஸ் பண்ணதா ஜஸ்ட் 5,000க்கு நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அனதர் 50% ஆஃபர் கொடுத்துருந்தேன். பட் நார்மலா சில்வர் மெம்பர்ஸே வந்து ஆல்மோஸ்ட் 8,000 தான். ஓகே, லைஃப் டைம். இது வந்து 3 டேஸ்க்கு 5,000 இருக்கும் பொழுது மோஸ்ட் ஆஃப் த மெம்பர் அட்டன் பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்க, சில்வர் மெம்பருக்கு என்ரோல் பண்ணிட்டாங்க. என்ன பொறுத்த லைஃப் டைமா டிராவல் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா அட்டன் பண்ணிட்டு போறதை விட லைஃப் டைமா என் கூட என்கேஜ் பண்ணும்போது ஐ வில் பி ஹாப்பி. ஸோ எத்தனை பேர் லைவா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஒர்க் ஷாப்ல? லைக் எஸ், இப்படியும் வந்து நம்ம கிளைண்ட்ஸை என்ரோல் பண்ண முடியும். ரைட், கிளியர் கிளியர் கிளியர். நைஸ் 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 நைஸ். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஐ வில் ஷேர் வித் யூ. ஓகேங்களா, இந்த ப்ரோக்ராம் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ரைட், லைக் லாஸ்ட்டாக ஒரு சிம்பிள் 5 ஸ்டெப் ரிட்டன்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்கேன். எல்லாம் கோத்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா, இதுக்கான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் அது இல்லாமல் உங்கள் 30 டேஸ்க்கான ப்ரெடிக்டபிள் இன்கம் பிளான் கொடுத்துருக்கேன். ஓகே, 30 டேஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி லைக் சூஸ் ஒன் ரெக்கரிங் ரெவன்யூ மாடல், சூஸ் ஒன் ரிமைண்டர் கம்யூனிகேஷன் சேனல், வாட் எவர் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணதில், சூஸ் ஒன் லாயல்ட்டி ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் சூஸ் ஒன் ரெஃபரல் இன்சென்டிவ்ஸ். ஸோ வீக் 1 என்ன பண்ணும், வீக் 2, வீக் 3, வீக் 4 என்ன பண்ணும், ஒரு கிளாரிட்டி ஒரு பிளான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதோட முக்கியமாக உங்களுக்கான டிக்ளரேஷன், நேற்று ஒர்க் ஷாப் எப்படி நீ டிக்ளரேஷன் கமிட்மெண்ட் சைன் வாங்கணும், அதே மாதிரி இதையும் நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணுங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் அண்ட் விட்னஸ், உங்க ஸ்பௌஸ் இல்லை யாராச்சும் உங்க அக்கௌண்ட் பார்ட்னரை சொல்லி ஒரு சைன் போட சொல்லுங்க. எஸ், நான் இவர் 30 டேஸ் வந்து இதெல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைன் பண்ணணும், நீங்களும் சைன் பண்ணணும். ஓகே, எத்தனை பேருக்கு இந்த ஒர்க் புக் பிடிச்சிருக்கு? chat பாக்ஸ்ல இஃப் யூ லவ்ட் இட் ஜஸ்ட் லவ்ட்னு டைப் பண்ணுங்க chat பாக்ஸ்ல.
Love. Thank you so much. ரொம்ப நன்றி. And I'll share you the link for the platinum membership. Like இதுதான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். 1 second. Okay. So don't build your business alone for another year. ஸோ உங்க கூட சேர்ந்து நாங்களும் பில்ட் பண்ணுறதுக்கான தான் இந்த பிளாட்டினம் மெம்பர்ஷிப். இல்லை பிளாட்டினம் மெம்பர்ஷிப் அண்ட் சில்வர் மெம்பர்ஷிப் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கம்பேரிசன் கொடுத்துருப்பேன். யாரெல்லாம் சில்வர் மெம்பர்ஷிப் ஆர் பிளாட்டினம் மெம்பர்ஷிப் நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்களோ, நேற்று நிறைய பேர் என்ரோல் பண்ணீங்க, அண்ட் டுடே இஸ் த லாஸ்ட் டே டு என்ரோல். ஸோ தட் இந்த மந்த் அண்ட் 3 days ஒர்க் ஷாப் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அதை பற்றி இந்த பாருங்க, அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி அது இல்லை. ஸோ ஹை டிக்கெட் 3 days ஒர்க் ஷாப் நம்ம ஆட் பண்ணிட்டேன். அது 3 days ஒர்க் ஷாப்பில் நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா, அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். highticket.funnelsdone.com. ஓகே. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா ஸ்டாப் செல்லிங் லோ டிக்கெட், ஸ்டார்ட் அட்ராக்டிங் ப்ரீமியம் கிளைண்ட்ஸ் இன் ஜஸ்ட் 3 days. அந்த 3 daysல உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் டீட்டெயிலாக அதில் கொடுத்துருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ ஹை டிக்கெட் ஃபனல்ஸ் அண்ட் அன்லிமிடெட் ஃப்ரீ லீட்ஸ் வந்து டே 1 ஸ்ட்ராட்டஜி. டே 2 வந்து ஹை டிக்கெட் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி பண்ணுவீங்க கூட சேர்ந்து. டே 3 1 to many சேல்ஸ் பண்ணுறதுக்கான சேலஞ்ச் ஃப்ரேம் ஒர்க் வந்து என் கூட சேர்ந்து லான்ச் பண்ணுவீங்க. இந்த 3 days ரொம்ப முக்கியமானது. இது இல்லாமல் 6 டிஃப்ரெண்ட் போனஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். லைஃப் டைம் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு கிளைண்ட் க்ளோஸ் பண்ணாலே 50,000க்கு நீங்கள் 10 மடங்கு நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுத்துருவீங்க. ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் 4,997க்கு நான் லான்ச் பண்ணியிருந்தேன். பட் யாரெல்லாம் வந்து சில்வர் மெம்பருக்கு என்ரோல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த 3 days ஒர்க் ஷாப் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே. சில்வருக்கும் பிளாட்டினத்துக்கும் டிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கேன். என்னப்பா நம்ம பிளாட்டினத்துக்கும் ஈவன் டே 1 வந்து யார் செந்தில்குமார் சொல்லியிருந்தார். ஸோ சில்வர் மெம்பர்ல லைஃப் டைம் அக்சஸ் கொடுக்குறீங்களே, இது வரைக்கும் எந்த கம்யூனிட்டியில் வந்து இவ்வளோ சீப்பாக நான் பார்த்ததில்ல, ரொம்ப கம்மியான ப்ரைஸ் இவ்வளோ ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் கோச்சிங்காக நீங்கள் இன்னொரு மெம்பர்ஷிப் வரணும்னு அவசியம் இல்லை. பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் டன் ஃபார் சர்வீஸ் உங்களுக்கு கூட நாங்கள் சேர்ந்து செய்கிறோம். எங்கள் டைம் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ தட் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி ஒரு 3 months எங்கள் டீம் வந்து உங்களுக்கான ஃபனல்ஸ், ஆட்டோமேஷன் அண்ட் ஆட்ஸ் லான்ச் பண்ணுறது எல்லாமே உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்காக. ஓகேங்களா. அது இல்லாமல் 12 months உங்களுக்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பே பண்ணுறோம். ஓகே. ஈவன் நீங்கள் சில்வர் மெம்பராக இருந்தாலும் சில்வர் மெம்பர்ஸ் மந்த்லி நீங்கள் பே பண்ணுறதை நீங்கள் இயர்லி பே பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு பிளாட்டினம் ஃப்ரீயாக கிடைக்க போகுது, டன் ஃபார் ஃப்ரீயாக கிடைக்க போகுது. எங்களோட நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குற 3 months. ஓகே. ஸோ சில்வர் மெம்பரும் பிளாட்டினம் மெம்பருக்கு அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ நோ பிரெய்னர் ஆஃபர். பிகாஸ் இந்த 26க்கு பிறகு இது 3 lakhsக்கு இன்க்ரீஸ் ஆகும் இந்த பிளாட்டினம் மெம்பர்ஷிப். ஓகே. இவ்வளோ கம்மியான அஃபோர்டபுள் ப்ரைஸில் இப்போ வந்து 1.2 lakhs இருக்குது. அது 3 lakhsக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அப்கிரேட் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இல்லை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். அதுவும் நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணுறதா இருந்தால் 40,000 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். 1.2 lakhsலேருந்து ஒரு 40,000 டிஸ்கவுண்ட் ஆகும். இல்லை நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் 1.2 lakhs நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கான பிளான் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பேன். இங்கே நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் அதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே. வெதர் யூ கோ ஃபார் நீங்கள் பிளாட்டினம் போகிறதா இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் ஒரு 10,000 தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு இன்னைக்கு. ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்கள் 10K மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஃபுல் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 40,000 உங்களுக்கு டேரெக்டாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் அதோட முக்கியமாக இது எல்லாமே நோ காஸ்ட் இமெயிலே பண்ணிடலாம். ஜஸ்ட் மந்த்லி ஒரு 5,000 to 6,000 உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா கோ ஃபார் பிளாட்டினம். ஒரு 5,000 ரூபா உங்களால் மாதம் அஃபோர்ட் பண்ண முடியும்னா ஜஸ்ட் கோ ஃபார் பிளாட்டினம். பிகாஸ் கிரெடிட் கார்டில் நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐயாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இஃப் பாசிபிள் இன்னைக்கே நீங்கள் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இதில் நான் கொடுத்துருக்கேன். இதோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். platinum.funnelsdone.com. ரைட். சேட் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். பெய்டு மெம்பர்ஸ் வர ஃப்ரெண்டுக்கு மற்றவங்களுக்கு ரெஃபரல் கொடுக்கலாமாவா? நீங்கள் கொஷினை நோட் பண்ணிங்க ஃபைரஸா. யாரெல்லாம் கொஷின்ஸ் இருக்கோ ப்ளீஸ் விர்ச்சுவல் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் உங்கள் விர்ச்சுவல் ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணுங்க. ஓகே. அண்ட் உங்கள் பர்சனலாக கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா எங்கள் டீமோட நீங்கள் 1-to-1 கால் புக் பண்ணலாம். ஸோ அதுக்கான லிங்க் வேணால் நான் கீழே நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் அந்த ஷார்ட் யூஆர் லிங்க் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வேறு எதுக்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு தெரியாமல் மக்கள் மாற்றிட்டாங்க, வேறு லிங்க்கில் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நான் ஒரிஜினல் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. கிளாரிட்டி காலுக்கான லிங்க். யாருக்கெல்லாம் கொஷின்ஸ் இருக்குது? இஃப் யூ நீட்
எனி ஆன்சர் அப்படின்னா virtual hand raise பண்ணலாம். So I have a question regarding WhatsApp newsletter. Can I ask here? WhatsApp newsletter. One second, லதா. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க லதா. என்ன கொஸ்டின் சொல்லுங்க அதுல. ஹலோ. ஹலோ சார். சொல்லுங்க லதா. எஸ். சார் எனக்கு அதுல வந்து பிளான் வந்து கிரியேட் பண்ண முடியல. கிரியேட் பிளான் அப்படின்ட்டு. ஓகே, டெக்னிக்கலா இஷ்யூ இருக்கா? டெக்னாலஜி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்க சப்போர்ட் டீம்ல கேளுங்க. அந்த டெய்லி செஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை உங்க சிஸ்டத்தை ஷேர் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஸோ தட் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. மேபி நீங்க ஏதாச்சும் சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதை நீங்க சரி பண்ணி முடிஞ்சா சரியாயிரும். ஓகேங்களா? அப்படிங்களா? ஸ்ட்ராட்டஜில ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா நீங்க பண்ற ஸ்ட்ராட்டஜில இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுல? இல்லைங்க சார், ஸ்ட்ராட்டஜி இல்ல. ஸோ நான் நீங்க அதை ஃபாலோ பண்ற இம்ப்ளிமெண்டேஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து எனக்கு அந்த கிரியேட் பிளான் வந்து ஒர்க் ஆகல. ஸோ அதனால தான் கேட்கலாம் அப்படின்ட்டு. ஓகே ஓகே, அது டீம்ல கேளுங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. பிகாஸ் டெக் சப்போர்ட் போனோம்னா டைம் எடுத்துரும், மற்றவங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து எல்லா இண்டிவிஜுவலுக்கும் ஒரு வரக்கூடிய டவுட். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன் ஃபைன். அண்ட் மெம்பர்ஸ், கிளாரிட்டி கால் வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். 1-to-1 கிளாரிட்டி கால் 2 கால் கிடைக்கும். ஒன்று டிஸ்கவரி கால், ரெண்டாவது கிளாரிட்டி கால். 2 காலுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா 199 rupeesக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இது கிளாரிட்டிக்கான லிங்க். அண்ட் சில்வர் மெம்பர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். 1 செகண்ட். எஸ் ஃபைரோசா, ஜஸ்ட் நீங்கள் உங்களை அன்மியூட் பண்ணுறேன். ப்ளீஸ் அன்மியூட் பண்ணி பேசலாம் ஃபைரோஜா. ஹலோ சார், கேக்குதா சார்? ஹலோ கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. சார், ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து 3 daysல லைவா நம்ம வந்து ப்ரோக்ராம் லான்ச் பண்ண போறோம் இல்லையா? இப்போ 3 days வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ, புதுசா வரவங்களுக்கு பெய்டு. ஓகேவா? புதுசா யாருன்னா வராங்களோ அவங்களுக்கு பெய்டு. அப்படி இருக்கும்போது என்னோட கம்யூனிட்டியில வந்து நான் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அவங்களுக்கும் லீட்ஸ் வராம பிசினஸ் ஸ்டக் ஆனவங்களுக்கு இது ரெஃபரல் கொடுக்கலாமா? அவங்களுக்கு இந்த மாதிரி பெய்டு இருக்குன்னு, அதாவது உங்ககிட்ட தான் பெய்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து நியூ மெம்பர்ஸா உங்களுக்காக நான் ரெஃபர் பண்ணி எங்களோட மென்டார் இருக்கிறாங்க, உங்களுக்கும் இந்த 3 days இம்ப்ளிமெண்டேஷன் நாங்க பண்ண போறோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இதுல வந்து ஜாயின் பண்ணுங்க சொல்லி அவங்களுக்கு பெய்ட் பண்ண மாதிரி அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். ஸோ தட் உங்களுக்கு டேரெக்டாகவே உங்களுக்கு அந்த 25% கமிஷன்ஸ் வந்துடும். ஒன்று. ஓகே, ஸோ டேரெக்டாகவே நீங்கள் செல் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, இஃப் யூ வாண்ட், ஒரு சில பேர் இன்னும் பர்சனலாக கிளாரிட்டி தேவை அப்படின்னா நீங்கள் கிளாரிட்டி கால் லிங்க் கொடுத்துருக்காங்க, இந்த லிங்க்கை சொல்லி அவங்க வந்து புக் பண்ண சொல்லுங்க. ஸோ டீம் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கால் கொடுத்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டீம் பார்த்துப்பாங்க அப்செல் பண்ணுறது. ஓகே, ஆர் நீங்களுமே பண்ணலாம், ரெண்டுமே நடக்கும். ஓகே, ஷூர். ஓகே, தேங்க்யூ. யா, தேங்க்யூ ஸோ மச். குட், ஃபைன். ஆல்மோஸ்ட் எல்லா லிங்கும் நான் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் யா, இன்னைக்கான ஒர்க் புக் லிங்கும் ஷேர் பண்ணேன். ரைட், குட் 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 ஃபைன். யா, சில்வர் மெம்பர்ஸ்க்கான லிங்கும் டீம்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இன்னைக்கு செஷன் யூஸ்ஃபுல் அப்படின்னா யூன் டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸில் ப்ளீஸ். ஸோ அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கஸ்டமர்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது? வெங்கடேஸ்வரா, ஒரே வழி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, எஜுகேஷன் மார்க்கெட்டிங். ஒரு புத்தகம் லான்ச் பண்ணுங்க. புத்தகத்தில் வந்து லைக் உங்களுக்கு என்ன மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து ஈஸியாக ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுது? மேபி நீங்கள் சொன்னீங்களா மூட்டு வலி ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியும்னு சொன்னீங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், இல்லை இடுப்பு வலி, வாட் எவர் இட் இஸ். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு புத்தகம் ஒன்று எழுதலாம். ஓகே, இது அந்த 3 days ஒர்க் ஷாப்பில் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. பெய்டு புக் மாதிரி உங்களுடைய மூட்டு வலியை மருந்து இல்லாமல் குணப்படுத்துவதற்கான 7 நாள் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது தமிழ் ஆர் இங்கிலீஷ் நம்ம எழுதுறோம் அப்படின்னா ஒரு 9 rupees அந்த புத்தகத்தை நம்ம கொடுப்போம். இது யார் வாங்குவாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையோடு இருக்கிறவங்க. ரைட், அந்த புத்தகம் வாங்கும் பொழுது கீழே 1-to-1 கால் கன்சல்டிங் கால்னு இருக்கும். அதில் 199 rupees பே பண்ணி உங்கள் காலுக்கு புக் பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு வரும்பொழுது அங்கே வந்து நீங்கள் அவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக ஒரு சொல்யூஷன். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, ருமாட்டிட் ஆர்த்தரைட்டிஸா அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக நவீன மருத்துவத்தில் சொல்யூஷன் இல்லை, பட் நம்மளுடைய லைக் வாழ்வியல் ரீதியாகவும் அக்யூபஞ்சரில் இதை குணப்படுத்த முடியும், மீட்டு கொண்டு வர முடியும், அதுக்கு இந்த வழி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, அதை நீங்கள் விருப்பம் வந்து அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா? குட் 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 குட்.
அண்ட் எஸ்எக்எம்எல் அன்மியூட் பண்ணி பேசலாம், சொல்லுங்க. எஸ் சார். சார் இப்போ எஸ். நம்ம வந்துட்டு 3 டேஸ்ல வந்துட்டு ஒரு 56 ஹேக்ஸ் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இது ம் ம் எல்லாமே ம் பார்க்கும்போது ஒரு பிசினஸ்க்கு நம்ம லீட் ஜென்ரேட் பண்றதுல இருந்து வாட்ஸ்அப்ல ஃபாலோ பண்றது ம் ஆஹ் எல்லாமே யூஸ்ஃபுல்லான விஷயம், எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு எல்லாமே பண்ணக்கூடிய விஷயம் தான். இதுல வந்து நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு 2 வந்துட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்போ எனக்கு ம் கன்ஃபியூஸ் ஆகுது சார். இது எல்லாமே நான் பண்ணணும்ல, ஃபர்ஸ்ட் வரவங்கள ஃபாலோ பண்ணணும், அந்த ப்ராஸ்பெக்டிங் ஃபாலோ பண்ணி லீட்ஸ் வரக்கூடியதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்றது, அவங்களுக்கு சேல்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் ம் ஃபாலோ பண்றது, அதுக்கப்புறமா வந்துட்டு ஆட்டோமேஷன் பண்றது, இது எல்லாமே ம் அஹ், ஒரு நம்ம ஆஃபர் கொடுக்குறோம்னா அதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதா இருக்கலாம். அது வந்துட்டு ம் ஒரு ஒரு 47 rupees புக் பண்றாங்கன்னா அதுலயே ஒரு ஆஃபர் கொடுத்து நம்ம கொண்டு வர்றது, ம் கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ்ல பண்றது, இது எல்லாமே நமக்கு வந்துட்டு கண்டினியூஸா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கு இல்லைங்களா? இதுல ஆமா. நம்ம எப்படி இதை வந்துட்டு நான் சூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்றத கேட்கிறேன் சார். அதான் நீங்க ஒன் பை ஒன்னா தான் பண்ண முடியும். இப்ப தானே நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டீம் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஒரு 9 ரூபீஸ்க்கு ஒரு இபுக் கொடுக்குறாங்கன்னா 9 ரூபீஸ் இபுக் கூட ஒரு பம்ப் ஆஃபர், அந்த பம்ப் ஆஃபர் எடுத்துட்டு வராங்கன்னா அடுத்து அவங்களுக்கு அப்செல் ஆஃபர். அந்த மாதிரி நீங்க ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணுங்க. உங்களுடைய கஸ்டமருடைய ஃப்ளோ. ஓகே, லீடா இருக்காங்க, லீடு வந்து எப்போ வந்து அவங்க கஸ்டமரா மாறுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, ஸ்டேஜ் நம்பர் 1 2 3 4 5 சொல்லிட்டு நீங்க அந்த ஃப்ளோ கிரியேட் பண்ணாதான் அதை எப்படி நீங்க ஆட்டோமேட் பண்றது, இதை வந்து நீங்க இல்லாம எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. அண்ட் வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? ஓகே ஃபைன். சச்சின் சர்மா, ஒன் செகண்ட் அட்மிட் பண்றேன். சொல்லுங்க சச்சின். ஆத்தரைஸ் புக் பப்ளிஷ் செய்வீங்களா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஃபைரோஜா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். சச்சின் Thank you. இருக்கீங்களா? சொல்லுங்க சச்சின். எஸ். Thank you, Mr. Hakim. Love the program. ரொம்ப நல்லா இருந்தது. இது I want to take this thing further. எனக்கு எப்படி இருக்குன்னா, I could not attend all the days. நான் பார்த்தேன்னா, I could join only 5-10 minutes late. And I ஓகே. also left every day almost at 9:30, 9:45. Today was the last. I actually wake up. நான் ரொம்ப காலையில் ஒரு 4, 5 wake up பண்ணுவேன். 9:30 கழிச்சு புரியுது. I have yoga practices 2 hour. குட் குட் So குட். voice பார்த்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு that this thing. So please give me the recording. I want to take this even further. We நாங்கள் சில சென்டர்ஸ் வச்சுருக்கோம் சென்னையில். And I ஓகே. just want to share என்னோட சின்ன பேக்ரவுண்ட் ஷேர் பண்ணுறேன். In fact, we have 5 centers in Chennai. And I have completed the first QL, Quantum Leap இருக்குல்ல, ஆமா. first QL நான் complete பண்ணேன் when T. Harvaker had come. அந்த வாவ் சமயத்தில் I was வாவ் an வாவ். employee, I was working for Nokia. ஓகே. And Siddharth is much later who came in. I could ம் see ம் whatever your teaching is from, he is your guru, he is your teacher. And you obviously have learned from many, many other people. So I have, இப்போ என்னன்னா, only in the last 6 months, we want to take, we have 5 centers in Chennai, Anna Nagarla 2 இருக்கு. Then ஓகே. we call a brand Superb Humans. ஓகே. Okay. So ஓகே. that is our brand. We are doing really well. But the thing நைஸ். is, we did not do நம்மளோட டிஜிட்டலில் அவ்வளோ ஒர்க் பண்ணல. ம் But now we realize that we want to take it globally, and I am going to work with you in a very deep way, in a big way. ஒரு சின்ன ம் டீம் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். We are a team of 33 trainers and coaches. All are வாவ். psychologists, all are psychotherapists. ம் So எனக்கு with lot of difficulty I've sat through all this. I want to see this, and I want to sit with my team, and I'm sold. I'm completely that. We are going to work from you. We are going to learn from you. ஷூர். You're going to be a teacher, mentor, guide, and guru to learn. I've realized that this is something நாங்கள் இது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். We actually, when I went for QL, I was still working. When I did the Blair Singeroட first program, actually first MMI நான் அட்டென்ட் சேர்ந்துட்டு. பண்ணிட்டேன். ஆமா. happened in நம்மளோட இது இது this thing, it happened in where this very big center it happened, Expo ஓகே. நடந்தது. That was the only time T. Harvaker வந்திருந்தாங்க. But I was an ஓகே. employee, and then many years later only I started. So Blair could have been on the stage, and I'll வாவ். share you my profile. ஷூர். If you send me a message of your number or any of your team members,
பட் எனக்கு ப்ளீஸ் ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுங்க. வித்தின் ஃபியூ டேஸ் வில் கெட் பேக் டு யூ. ஷூர் 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 Money ஷூர் is not the issue. I have a team. என்னால பண்ண முடியாது because I run 3 businesses. I have one investment business. So I'm sorry I took so much of your time. No, no problem, no problem. Team, Like I you love just your connect with the right people. amazing. Okay, உங்களுடைய ரைட் பீப்புள் யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அது கோஆர்டினேட் பண்றாங்களோ அவங்க கூட இன்னும் டீம் ஒர்க் பண்ணி they will implement it. That's all. Yeah, we need that. Yeah. We need your hand holding to put this together. We have a very small social media presence. நம்ம அது கொஞ்சம் ignore பண்ணிட்டோம் because I am not much into social media. ஏன்னா I am a parenting coach. அங்கதான் எனக்கு இஷ்யூவே ஆச்சு. I'm a parenting coach and in my phone I don't have even YouTube. So என்ன ஆச்சுன்னா I kept away from social media for a very long time. ஏன்னா parents என்ன நம்பி வராங்க. So as a role model, but I realized ஏன்னா digital footprint create பண்ணலனா how will I expand? How will I be able to reach? It is like a crime for me. I have to reach out. வேற வழியே இல்லையே. Today world everything is on internet இல்லையா? Correct. So சரியா சொன்னீங்க. It's a crime for அது you. எனக்கு கோவிட்ல தான் தெரிஞ்சது that today we have students from all parts of the world. We charge also a decent sum and we have very deep knowledge. And I've been trained by Bruce Lipton, Clinton Swain, Tony Robbins. I've completed UPW in Singapore. Also, I've done Life Mastery when I've done in Italy, Rome. Lots of you spend 50 lakhs. I've spent 1 crore almost on learning. Learning from the best is always the best. Ilya. Correct. You can learn from small. இது பண்ணலாம். Small சொல்லக்கூடாது. Everybody has, but world best trainers கிட்ட எப்படி இருக்குன்னா they'll tell you எது செய்யணும் and mostly என்ன சொல்லுவாங்க எது செய்யக்கூடாது. அது நான் உங்கள்ட்ட பார்த்தேன். தேங்க்யூ. ஷூர். கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணலாம் சுஜன்ஜி. லைக் ஓகே. அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா லைக் எல்லாருக்குமே நான் ரெக்கார்டிங் எப்போ தரேன்னா ஜஸ்ட் சின்ன ரிவ்யூ. லைக் நீங்கள் செஷன் அட்டன் பண்ணீங்க இல்லையா சச்சின், நீங்கள் மியூட் ஆகிட்டீங்களா? ஓகே. சாட் ஓகே சாட் பாக்ஸ் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் கோஸ் டு பிளாட்ஃபார்ம். லைக் ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம ஃபனல்ஜன் பிளாட்ஃபார்ம் தான். இது நான் எதெல்லாம் உங்களை பண்ண சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே. உங்கள் கிளைண்ட்ஸ் வந்து நிறைய டெஸ்டிமல்ஸ் வர வைக்கிறதுக்காக இதில் போயிட்டு லெட்ஸ் கோ கொடுத்து ஜஸ்ட் சின்னதாக உங்களுடைய நேம், ப்ரொஃபஷன், சிட்டி, உங்களை பற்றி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா கொடுங்க. அடுத்து ஒரு கொஷின் கேட்கும், என்ன நீங்கள் பெனிஃபிட் இருந்துச்சு உங்களுடைய இந்த செஷனில். ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா உங்களுக்கு? இல்லை. ஓகே 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 1 செகண்ட். ஆமா இந்த ஸ்கிரீன் லிங்க் ஷேர் ஆகுது எனக்கு. வந்துருச்சு. இப்போ வருது ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் உங்களுடைய டீட்டெயில்ஸ் இப்போ நீங்கள் ஷேர் பண்ணீங்களே உங்களோட டீட்டெயில்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் ஆன்சர் பண்ண அப் டு 3 மினிட்ஸ் ரெக்கார்ட் கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ 3 2 1 உங்கள் பேர் எல்லாமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்லோட் ஆயிரும். இது எல்லாமே ஃபனல்ஜனில் இருக்குது. இது மாதிரி நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. செகண்ட் ஒரு கொஷின், என்ன நீங்கள் ஹவு டிட் யூ பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் ஒர்க் ஷாப், அதை நீங்கள் ஷேர் பண்ணிட்டு. அண்ட் தேர்ட் கொஷின், ஏன் மற்றவங்க இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணணும்? ஓகே. ஜஸ்ட் உங்களோட ரெக்கமெண்டேஷன், யாரெல்லாம் அட்டன் பண்ணணும், எதுக்கு அட்டன் பண்ணணும், அந்த 3 கொஷின் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்லோட் ஆயிரும். ஸோ தட் எங்கள் டீம் வந்து உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் அக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ தட் நீங்கள் கோத்ரூ பண்ண முடியும். ஹவவர் நீங்கள் 1-to-1 என்னோட டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு. ஓகேங்களா? ஷுவர். The reason we want to work with you is you're in Chennai, number Chennai. சென்னை. Our headquarters is in Pushavakkam and Chennai. Anna Nagar we have 2 centers, Mount Road and New Washington. These are the 5th. And in the month of February, we are opening 1 new center. Paperwork is going on. Franchise work is going on. Number the Adyar side. That side we are also coming up 1 more. We need your help. And I can tell you mind-blowing workshop it was. கண்டிப்பா இட்ஸ் வின் தாராளமாக நம்ம பண்ணலாம். வேற லெவலில் நம்ம க்ரோ பண்ணலாம். ஸோ பீப்புள் நீட் மோர் பீப்புள் லைக் யூ ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ணலன்னா தான் தப்பு. ஓகே. ஷுவர். தேங்க்யூ சச்சின்ஜி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நன்றி. நான் இப்போவே ரெக்கார்ட் பண்ணிடுறேன். யா ப்ளீஸ் டூ தட். யா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ என்னுடைய சின்ன ஃபேவர் அதில் போய்ட்டு சின்னதாக ஒரு ரிவ்யூ கொடுங்க. ஸோ தட் எல்லாருக்குமே உங்களுக்கு வீடியோஸ் ரெக்கார்டிங்ஸான அக்சஸ் நான் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதோட நம்ம செஷன் என் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணிட்டேன். இதெல்லாமே கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சில்வர் மெம்பர்ஷிப் ஆர் பிளாட்டினம் மெம்பர்ஷிப் கண்டிப்பாக எவ்ரி வீக் மண்டே நம்ம கனெக்ட் பண்ணுறோம். எவ்ரி டேவும் லைவ் செஷன்ஸ் இருக்கும். இல்லை 24/7 லைவ் சாட் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. அண்ட் ஐம் ட்ராவலிங் வித் யூ லைக் ஆல்மோஸ்ட் லைஃப் டைமாக நம்ம வந்து பயணிக்க போகிறோம். ஸோ அதனால் சேர்ந்து நம்ம க்ரோ ஆக போகிறோம் ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ் லாட் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இது வரைக்கும் கூட பொறுமையாக இருந்து எல்லா விஷயம் கேட்டதுக்கு.
அண்ட் மீண்டும் நம்ம சந்திக்கலாம். ஓகே, அடுத்த ஒர்க் ஷாப் தான் கண்டிப்பாக நான் இன்வைட் பண்ணுறேன். இந்த 4 டேஸோடைய இன்னொரு போனஸ் செஷன் இருக்குது. நான் நேற்று சொல்லியிருந்தேன். ஏஐல இது எப்படி கொண்டு வர்றது, ஏஐகள் இதுக்கான நிறைய ப்ராம்ஸ் எழுதி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கொடுத்து உங்களை ஓவர்வெல்ம் பண்ண விரும்பல. பட் அகெயின் உங்களை நான் இன்வைட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த 4 டேஸ்க்கான ப்ராம்ஸ். டே 1 லீட்ஸை டபுள் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ராம்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 15 ஹேக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. டே 2, டே 3, டே 4 எல்லாத்துக்குமே அது எல்லாமே உங்களுக்கு நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் love and support. Take care everyone. Have a great night. Okay, bye bye. Thank you. Bye bye.